Hello students, welcome back. Yes, am I audible? Just let me know whether my audio and video is clear. Yes, good evening. Yes, tell me, am I audible? Good afternoon, good evening. Yes, good. I think I am audible. Right. Preparation of alkane. Alkane general formula is CnH2n plus 2. This is our alkane general formula. If alkane prepare by using catalytic reduction. So catalytic reduction we prepare it is reduction addition of hydrogen, right? We are going to use it, right? From alkene and alkyne, that double bond and triple bond la irundha nam enna panna porom prepare panna porom, right? Early morning video description la kudukuren, but ana you can use this. Na ipa adhe nadathren adala neenga adala paathukalam, seriya? Right, okay, right. So illa neenga adha paakranaala na kuduthren idhi nama paathukalam. Padmashri, Kanishma, okay. Bashini, good. Governing na romba easy unaku solli tharen, right? Organic na easy unaku padikkiradhukku solli kudutharen, seriya? Right. Catalytic reduction enna catalyst la use panna porom appadina nickel, platinum, palladium. Nee exam hall la engayadhu the nickel, platinum, palladium la paathina you can directly think that it is going to be a reduction process அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. at இவங்கள யார் வேணா இருக்கலாம் at 25 degree Celsius, right? At 25 degree Celsius நடக்க போகுது இந்த ரியாக்ஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. இதுல நிக்கல் மட்டும் இருந்தா அந்த ரியாக்ஷன் பேர் என்ன அப்படினா செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் ரியாக்ஷன். செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் ரியாக்ஷன் அது பேர் மட்டும் என்னது? சென்ட்ரன்ஸ், செபேட்டியர் சென்ட்ரன்ஸ் ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷன் பார்த்துடலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா CH double bond CH, கரெக்டாக? CH double bond CH. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிக்கல் எடுத்துக்கிறேன் at 25 degree Celsius. என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோமா நிக்கல் கேட்டலிஸ்ட்டில்? வாட் வில் ஹேப்பன்? இட் வில் பிகம் CH3. இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது, இதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. ஏன் இங்கே கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் மேலே தான் இந்த ஹைட்ரஜன் இப்படி நின்றுட்டு இருக்கும், ரைட்டா? கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் இதுதான் என்ன அப்படின்னா நிக்கல் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? நிக்கலோட சர்ஃபேஸ் இது. இதில் இப்படி ஹைட்ரஜன் என்ன அப்படின்னா நின்றுட்டு இருக்கும், நிக்கலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டு இருக்கும். இந்த CH2 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. CH2 வந்து இப்படி CH2 டபுள் பாண்ட் CH2. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த ஹைட்ரஜன் இவங்களும் இந்த ஹைட்ரஜன் இவங்களும் எடுத்துகிட்டு CH3 வெளியே போயிடுவாங்க. ஸோ கேட்டலிஸ்ட்டுக்கு காரணம், ரைட்? வெரி குட். தன் வேர் திஸ் இஸ் கால்ட் சின் அடிஷன். ஏன்னா ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரே சைடில் ஆட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் சின் அடிஷன் அப்படின்னு. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆன்டி அடிஷன். ANTI ஆன்டி அடிஷன் வரும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கமும் ஒரு ஹைட்ரஜன் மேலே இருந்தும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஆன்டி அடிஷன். திஸ் இஸ் கால் சின் அடிஷன் அப்படிங்கிறது. இப்போ என்னது? நம்ம ஆல்கீன்லேருந்து பார்த்தோமா, அதே இது அல்கைன்லேருந்து பார்க்கலாம். அல்கைன்னா என்னது? CH ட்ரிபிள் பாண்ட் CH. அதே தான், ஒன்றுமே கிடையாது. நிக்கல் 2 times H2 எடுக்கணும், அவ்வளோதான். மித்த எதுவுமே கிடையாது. 2 times H2 25 degree Celsius it will become CH3. சேம் அதே தான், ரைட்டா? ஹைட்ரஜன் இதில் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது, இதில் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது, ரைட்டா? சிம்பிள் திங், ரைட்? கிளியர். ஃபர்ஸ்ட் கேட்டலிட்டிக் ரிடக்ஷனில் இதுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன். நெக்ஸ்ட் என்னது? ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹைட்ரோபோரேஷன் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன ரியேஜென்ட் அல்லது என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? B2H6. வாட் இஸ் இஸ் B2H6? 12th முடிச்சிருந்தவங்களுக்கு தெரியும், இல்லை அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் டைபோரேன். டைபோரேன்றது என்னது? இந்த B2H6 அப்படிங்கிறது. இந்த B2H6 மட்டும் இல்லை, இவங்க கூட என்ன அப்படின்னா we have to add acetic acid CH3COOH, ரைட்டா? அசிட்டிக் ஆசிட் இந்த ப்ரெசன்ஸில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது, ரைட்? H2 ரியாக்டன்ட் சைடில் எழுதலாமா? ரியாக்டன்ட் சைடில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிடக்ஷன் தானே, நீ எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். CH2 டபுள் பாண்ட் CH3 இவங்களை என்ன பண்ண போகிறேன்? இந்த ரியேஜென்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன், ரைட்டா? மேலே இடம் இல்லை, அதனால கீழே எழுதுகிறேன்.
This is going to be B2H6 diborane CH3 COOH எழுதுனே அப்படினா it's going to be CH3 CH2 CH3 right. so என்ன ஆக போகுது இந்த டைபோரேன்ல இருந்து இவங்க கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இவங்க கிட்ட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது ரைட்டா. சிம்பிள் திங் ரைட்டா, சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் ரைட்டா. நீட்டுக்கு தான் இப்போ நடத்திட்டு இருக்கேன். நீட்டுக்கு இதுதான் இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சரும் சால்வ் பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் நான் கொஸ்டின் ஆன்சர் இப்போ நடத்தின 2 ஸ்லைட்லேருந்து இந்த நேரத்தில் 2 ஸ்லைடா ஜஸ்ட் மினிட் ஒரு ஸ்லைட் இருக்குது. அதாவது இப்போ நான் நடத்துறது தான் நீட்டில் கொஸ்டினை கேட்க போகிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போயே உனக்கு சொல்லித்தரேன், நீட் கொஸ்டினையும் காட்டுறேன். இப்போ நான் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன் முடிச்சோடனே ஆல்கேனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காட்டுறேன், உனக்கு அப்போ ஈஸியாக புரியும் பாருங்கள் ரைட்டா. சரியா, இதுதான் நம்ம பார்க்குறோம், இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ரியேஜன் கொஸ்டின் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா காம்பவுண்ட் A இஸ் ரியாக்டிங் வித் B2H6 அல்லது டைபோரேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், வாட் இஸ் கோயிங் டு பி த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ காம்பவுண்ட் A ப்ராடக்ட் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக கேட்டால் அப்போ ஆல்கீனோ ஆல்கைனோ ஏதோ ஒன்று இருக்கலாம், டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ, ஆன்சர் ஆல்கேன். இது ஜென்ரல் டேர்ம். அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுப்பாங்க, இப்போ இது என்னது 1 2 3, அப்போ 3 கார்பனா மீத்தீன் ப்ரோப்பீன். அப்போ என்ன கொஷின் அப்படின்னா கொஷின் ப்ரோப்பீன் இஸ் ரியாக்டிங் வித் B2H6 in presence of acetic acid, what will be the product அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ப்ராடக்ட் என்னது ப்ரோப்பேன், ப்ரோப்பேன் அதுதான் ஆன்சர். அப்படி தான் கேட்க போகிறாங்க. சரியா, டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி. நான் உனக்கு கொஷின் காட்டுறேன். நான் இப்போ ஒரு கொஷின் கூட உனக்கு காட்டுறேன், நீ பாரு அந்த கொஷினை. ஸோ அதுக்கப்புறம் உனக்கு புரியும் ரைட்டாக. நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், பட் ஆனால் உனக்காக நான் இப்போ முன்னாடியே காட்டுறேன் இந்த ப்ராக்டிஸ் கொஷினை. ஏன்னா நம்ம அந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேட் உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீ பார்த்து நீ கேட்ட கொஷினும் கரெக்டு தான் நீங்கள் கேட்டது ரைட்டா. எங்கே அந்த கொஷினு, இது 32 கிராம் கால்சியம் மெத்தனோவேட்டு, அது வேறு கொஷினு. ஸோ இங்கே பாரு, இது ஓசனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, காம்பவுண்ட் எக்ஸ் ஆன் ரியாக்ஷன் நீட் 22ல் கேட்டது. ஆன் ரியாக்ஷன் வித் O3 ஃபாலோட் பை ZnH2 gives என்னது ஃபார்மால்டிகைடை கொடுக்குதான், அதுக்கப்புறம் 2-மெத்தில் ப்ரோப்பனால் கொடுக்குதான். அப்போ அதோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு இப்போ ஆன்சர் நம்ம பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஓசோனாலிசிஸ் ப்ராசஸ்லாம் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். திஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு பி லிட்டில் லென்த்தியர். ஸோ யார் யாரெல்லாம் இந்த கிளாஸை கவனிக்கிறோ டெஃபினட்டாக நீ நீட்டில் ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து 2 அல்லது 3 கொஷின் வரும், ஷியோராக நீ எழுத முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நீ அப்போ என்ன பண்ணணும், இந்த கிளாஸை முழுசாக கவனிச்சேன்னா உனக்கு இந்த இன்பிட்வீன் டைமில் உனக்கு வேறு நீட் கிளாஸஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது கவனி. இந்த லாஸ்ட் ஒரு 5 முக்கியமான கொஷின் வச்சுருக்கேன், அந்த கொஷின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கவனமாக கவனிங்க, டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு ராக்கெட். ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபார் தட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஸோ இப்போ என்னது இங்கே நம்ம பார்த்துட்டோம், டைபோரன் யூஸ் பண்ணுறப்ப அல்கீனோ அல்கைனோ இருந்துச்சுன்னா அது என்ன ஆக போகுது, ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு ஹைட்ரஜனேஷன், சாரி வெறும் அல்கீன் மட்டும்தான் ரைட்டா. கேட்டலிட்டிக் ரிடக்ஷனில் தான் என்ன அப்படின்னா கேட்டலிட்டிக் ரிடக்ஷனில் தான் நீங்கள் அல்கீனும் போடலாம் அல்கைனும் போடலாம் ரைட்டா. இதில் தான் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் போடலாம். ஸோ கவனி, அதுதான் அந்த ட்ரிக். இதுதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆக போகுது. இதில் நீ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ரெண்டுமே போட்டுக்கலாம். பட் இந்த இதில் டைபோரன் வந்து ஒன்லி டபுள் பாண்ட் மட்டும். அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரஜன். ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரஜனும் டபுள் பாண்டில் மட்டும்தான் நடக்க போகுது. சிம்பிளாக ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. சார் யார்கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு நீ கேட்டேன்னா ஹைட்ரஜீன். ஹைட்ரஜீன் யார், NH2 இவங்க தான் என்னது ஹைட்ரஜீன் அப்படின்னு சொல்ல போகிறோம். நிறைய இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. ரைட், எஸ் MCQs இருக்குது, டெஃபினட்டாக பவுச் இருக்குது கண்டிப்பாக. நான் நடத்துனா தானே நீங்கள் படிக்க, வெறும் MCQs பார்க்குறத விட நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் அ மோர் கான்ஃபிடென்ஸ் ரைட்டா. அதனால தான் சரியா. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜீனும் பெராக்சைடு எடுத்துக்க போகிறோம், ஆல்கீன் எடுத்துக்க போகிறேன் ரைட்டா. டபுள் பாண்ட் ஆல்கீன் எடுத்துக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் NH2 ஹைட்ரஜீன் அண்ட் பெராக்சைடு H2O2. என்ன நடக்க போகுது எனக்கு, ஐ எம் கோயிங் டு கெட் ஆல்கேன் CH3. ஓகே சிம்பிள் ரைட், கிடைக்கும். ஓகே பவுஷ், சூப்பர், குட். எஸ், நான் ஒரு டாபிக் முடிக்கோட்டு கொஷின் ஆர் எஸ் யூ கேன் யூஸ் திஸ் கொஷின். See, there is a question. 4 carbon alkene react with hydrazine in the presence of peroxide, find the product. 4 carbon alkene, right? Yes, Lalit, soldier, one of my new soldier. Yes, get ready, evening 6:30 நம்ம மீட் பண்ணலாம் Lalit. Okay,
ஸோ இப்போ பாரு 4 கார்பன் காம்பவுண்ட் ரைட்டா. அப்போ 1 2 3 4 சிம்பிளாக இதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். 4 கார்பன் அல்கீனா ஏதோ ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ அல்கீனை ஹைட்ரஜனோட போட்டு பண்ணேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கெட் என்னது என்ன நடக்க போகுது, சிம்பிளாக ஹைட்ரஜன் தான் நடக்க போகுது. பெராக்சைடு போட்டோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி நார்மலாக என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரஜன் ப்ராசஸ். மார்கானிக் ஆஃப் வரைக்கும் போக வேண்டாம் பவுஷ், அவ்வளோ தூரம் போக வேண்டாம், நம்ம இன்னும் அவ்வளோ போகல. இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கோம், மார்கானிக் ஆஃப் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பொறுமையாக நம்ம போகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா அல்கீன் என்ன ஆக போகுதுங்க, அல்கேனா மாறப்போகுது ஏனி. அப்போ என்னது இது மீத்தீன் ப்ரோ பியூட்டீனாக இருந்திருக்கு, பியூட்டீன் இங்கே பியூட்டேனாக மாறப்போகுது. அதுதான் கொஷின், அவ்வளோதான். இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க என்ன இருக்க போகுது அப்படின்னு. நோ ப்ராப்ளம். சி யூ ஆர் ஸோ அட்வான்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் லேர்னிங் த மார்கானிக் ஆஃப் ஆன்டி மார்கானிக் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக. ஸோ இப்போ பாரு, which alkene will give 2-methyl-butane on reaction with NaH2. இப்போ உங்கள் மைண்டில் வரணும் இது என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறது. NaH2 நிக்கல் வித் H2 கொடுத்துருக்காங்க. நிக்கல் வித் H2 அப்படின்னா கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. எப்படி ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது, சின் அடிஷனில் ஆட் ஆக போகுது. அப்போ சின் அடிஷன்னா டபுள் பாண்ட் இருந்த 2 கார்பனோட என்ன பண்ண போகுது, 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, which alkene will give. இதுதான் ஆன்சர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்சரை கொடுக்கக்கூடிய டபுள் பாண்ட் ஆல்கீன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம் நீ வரைஞ்சு பாரு. 2-methyl-butane 1 2 3 4 4 தான் பியூட்டா. 1 2 3 4 1 2 3 4 கார்பன் இருக்கா. பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சனா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட்டா. அதில் மெத்தில் வேற சொல்லியிருக்காங்க 2-methyl. அப்போ எந்த அல்கீன் இருந்தால் இந்த டயக்ராம் வந்திருக்கும் எனக்கு. அப்போ இதுதான் எனக்கு ஆன்சர் வரணும். அப்போ டபுள் பாண்ட் எங்கே இருந்திருக்கலாம், எங்கே வேணால் இருந்திருக்கலாம். நீ இங்கெல்லாம் பாரு, இங்கெல்லாம் பார்த்து அப்படின்னா 1 2 3 4 அதுக்கப்புறம் 2 மெத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 கார்பன் 1 2 3 4 தான் இருக்குது. இதில் 2 மெத்தில் இல்லவே இல்லை. அப்போ மெத்திலில் ஒரு கார்பன், பியூட்டில் ஒன்று 5 கார்பன் இருக்கும். 1 2 3 4 5 கார்பன் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ரைட்டா. சி புரிஞ்சுதா? எஸ் கிளியராக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்டா. இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டாஸ்க் சரியா. ரைட், நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் அ Wurtz reaction. Wurtz reaction என்னது, ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டண்ட்டா, வெரி இம்பார்ட்டன்ட். Wurtz reactionலேருந்து நான் நேற்று கூட நைட்டு நடத்தியிருந்தேன். எத்தனை பேர் இதை பார்த்தேன்னு தெரில. டாப் 10 நேமிங் ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் Wurtz reaction இஸ் நம்பர் 1. ஸோ Wurtz reaction ரொம்ப முக்கியம். அல்கைல் அண்ட் அரைல் ஹாலைட் லெசனில் இருக்குது. ஐயோபாக்கு கேஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ரைட்டா, அதில் இருக்குது ரைட். ஓகே ஓகே வாங்க தர்ஷினி. அதாவது Wurtz reaction பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா அல்கைல் ஹாலைட் லெசன்லேயும் இருக்கும். நான் உனக்கு அதை இங்கேயும் சொல்லி கொடுத்துறேன் ரைட்டா. அதில் ஒரு 2 ரியாக்ஷன் சேர்த்து வர அதையும் இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ரைட்டா. Wurtz வந்து ஹைட்ரோ கார்பனில் Wurtz மட்டும் தான் இருக்குது. Wurtz ஃபிட்டிக்கும் நம்மளுக்கு ஆல்கைல் ஹாலைடில் வரும். அதையும் நான் உனக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். Wurtz reaction அப்படின்னா Wurtz reaction எங்கே நடக்கும் அப்படின்னா அல்கைல் ஹாலைட். சார் இந்த அல்கைல் ஹாலைட் என்ன பண்ண போகிறோம், we are going to change this alkyl halide into alkane. அதாவது நான் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் எங்கேருந்து, அல்கைல் ஹாலைட்லேருந்து. சார் அல்கைல் ஹாலைட்னா என்னது, ஆர்எக்ஸ். சார் ஆர்எக்ஸ்னு என்னது, ஆறுங்கிறது அல்கைல் குரூப்பு, எக்ஸுங்கிறது ஹாலஜன் குரூப். ஒரு ஹாலஜன் குரூப்பும் ஒரு ஆள். சரி இது சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இப்படி கூட எழுதலாமா, CH3 CH2X. இவன் தான் யார், நம்மளோட ஆர் குரூப்பு. இவன் தான் யார், நம்மளோட எக்ஸு, அல்கைல் ஹாலைடு ரைட்டா. இந்த அல்கைல் ஹாலைடில் இருந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அல்கேன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சரி சார், அப்போ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, ஹூ இஸ் த பர்சன் கோயிங் டு ஹெல்ப் இன் Wurtz reaction? Wurtz reactionல சோடியம் தான் நம்மளுக்கு என்னது ஹெல்ப் பண்ணப்போம். ஆனால் இந்த சோடியம் கிட்ட ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. இந்த சோடியம் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இவங்க வாட்டரை பார்த்தாங்க இல்லை ஹைட்ரஜனை பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு அப்சார்ப் பண்ணிடுவாங்க. தட் இஸ் கால்ட் ஹைக்ரோஸ்கோபிக். சோடியம் இஸ் லிட்டில் பிட் ஹைக்ரோஸ்கோபிக். அதனால சோடியம் போடுறப்ப அது கூட ட்ரை ஈத்தர் கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் க்ளூ வேர்ட். நான் அதனால தான் உனக்கு இப்படி எழுதி சொல்கிறேன். நீ எங்கேயாவது கொஷினில் ரியாக்டண்ட்டில் அல்கைல் ஹாலைடு, குளோரோபென்சின், குளோரோமீத்தேன் அல்லது எத்தில் குளோரைடு, மெத்தில் குளோரைடு, பியூட்டைல் குளோரைடு அப்படின்னு ஏதாவது ஒன்று பார்க்குற, அதுக்கடுத்து ரீஏஜென்ட் பார்த்த அப்படின்னா சோடியம் ட்ரை ஈத்தர் இருக்குது, வந்துட்டா நம்ம Wurtz அப்படின்னு என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் வெரி குட் ரைட், சூப்பர் ரைட். இப்போ பாரு ஆர்எக்ஸ் கூட போடணும், நம்ம இப்படி எழுதலாம் CH3
CH2X plus 2Na plus X CH2 CH3 என்ன ஆக போகுது இங்க இவங்க எல்லாம் மொத்தமா கேங்கா மாறிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க CH3 CH2 CH2 CH3 ரைட்டா சிம்பிள் ரைட் ஓகே ரைட் ஆனா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ ஓகே ஆனா சொல்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன் you just try it out right you just try it out ரைட்டா வில்லியம்சன் இருக்கு வில்லியம்சன் ஆனா இன்னைக்கு இல்ல பட் இருக்கு போர்ஷன்ல இன்னைக்கு நான் நடத்துறல இன்னைக்கு நான் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் நடத்திட்டு இருக்கேன் ரைட்டா சோ ஆன்சர் திஸ் இதோட அவுட்புட் என்ன வரும் எனக்கு பேர் கூட சொன்னா போதும் just IUPAC name சொன்னா கூட போதும் write the name of this இது என்ன ஆகும் sodium with dry ether போட்டுறேன் ரைட்டா ட்ரை ஈத்தரும் போட்டுட்டேன் எல்லாமே போட்டுட்டேன் ஆன்சர் என்னவா இருக்கும் வாட் வில் பி தி ஆன்சர் இதுதான் வூட்ஸ் ரியாக்ஷனா பட் இதுதான் நீட்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள क्वेश्चन இதுதான் இந்த क्वेश्चन கேட்குறப்ப தான் நம்ம ஆள் பூரா மாட்டுவான் இங்கே தான் நம்ம எல்லாரும் மாட்ட போகிறோம் ரைட்டா இந்த क्वेश्चனை பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் வில் ஹேப்பன் ஆர் நாட் வெரி குட் டிஜே தன்வேர் தட்ஸ் குட் எஸ் இந்த ரியாக்ஷன் நடக்காது ஏன் சார் நடக்காது அழகா இங்கே எக்ஸ் இருக்கே இங்கே என்ஏ எக்ஸ் சேரலாமே எஸ் டெஃபினட்டாக இவங்க ஃபார்ம் ஆகலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரையும் நான் போய் ஒட்ட வைக்கணுமா இந்த ரெண்டு பேரையும் நான் இப்படி போய் என்ன பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்து கீழே இப்படி ஒட்ட வைக்கணும் ஒட்ட வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் லாட் ஆஃப் ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னா அது நத்திங் பட் ரிப்பல்ஷன் இவனும் CH3 இவனும் CH3 இவனும் CH3 இவனும் CH3 ஒரே மாதிரி குரூப் இருக்கப்ப என்ன அப்படின்னா they are not able to do it ரைட்டா இப்படிலாம் क्वेश्चन இதுதான் क्वेश्चन இது ஈஸி ரைட்டா இட் இஸ் ஈஸி ஞாபகம் வச்சுக்கோ நான் சொல்லி தரேன் இதுதான் ஈஸி இப்படி ஈஸியாக தான் क्वेश्चन கேட்பாங்க நீ நினைக்கிற மாதிரி கஷ்டம் இப்படி ஈஸியாக தான் क्वेश्चन கேட்பாங்க ரைட்டா ஸோ அப்போ சிம்பிளாக என்ன அப்படின்னா இந்த சோடியம் NXலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ என்ன செக் பண்ணணும் நம்மளோட ரியாக்டன்ட்டு பிரைமரி அல்லது செகண்டரி அல்கைல் ஹாலைடாக இருக்கணும் சரி என்னது சார் பிரைமரி செகண்டரி அல்கைல் ஹாலைடு ஒரு சிலர் டவுட் வந்துச்சுன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி அல்கைல் ஹாலைடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கார்பன் அதாவது ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் ஒரே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பிரைமரி ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது செகண்டரி ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன் மூணு கார்பனோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுதான் டெர்ஷியரி தான் ஆன்சர் பண்ணாது ரைட்டா நாட் சூட்டபிள் ஃபார் டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைட் ரைட்டா சூப்பர் குட் ஈஸிடா நீட் எக்ஸாம் பார்த்து பயப்படாது நீட் தான் ஈஸி எக்ஸாமு நம்ம ஜேஇ அட்வான்ஸ் தான் இருக்கிறதுலே கஷ்டம் டாக்டர் கவின் வெல்கம் பேக் எஸ் சூப்பர் வாங்க ஸோ அப்போ இது ரெண்டும் இதுவும் சேர்ந்தனது நம்மளுக்கு வூட்ஸ் ரியாக்ஷன் இப்படி ஆன்சர் பண்ணும் அப்போ வூட்ஸ் not suitable for tertiary alkyl halide அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா அதுக்கு காரணம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அவ்வளோதான் ரைட்டா பிரைமரி ஹாலைடு ஏன் மணி வாட் ஹேப்பன் சிம்பிள்டா ஹாலஜன் இருக்கா நல்லா கவனி இந்த ஹாலஜன் ஏதாவது புரியலைன்னா என்கிட்ட சொல்லிவிடு நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஹாலஜன் இருக்கா ஹாலஜன் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் இருக்கா இந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது CH3 கூட எழுதிக்கலாம் ரைட்டா இந்த மாதிரி ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது பிரைமரி அல்கைல் ஹாலைடு அதே இது பாருங்க ஹாலஜன் இருக்கு அது கனெக்ட் ஆயிருக்க கார்பன் இருக்கா இந்த கார்பன் என்னது ரெண்டு CH3 ரெண்டு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு ரெண்டு கார்பனோட அப்போ அது என்னது செகண்டரி அதே இது ஹாலஜன் கனெக்ட் ஆயிருக்க கார்பன் மூணு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்குன்னா அது டெர்ஷியரி அவ்வளோதான் சிம்பிள் ரைட்டா film maker ஜெகன் வாங்க ரைட் தட் இஸ் டெர்ஷியரி ரைட்டா ஸோ அப்போ டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடுக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் டெர்ஷியரி ஆல்கைல் ஹாலைடுக்கு நாட் சூட்டபிள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ சரியா ரைட் ஸோ ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா எடுத்துக்கோங்க கடகடன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எஸ் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஆல்ரெடி கொடுத்துட்டேன்டா வச்சுருப்பாங்களே இந்த இருக்கு பாரு நோட் ஸ்பீட் ஆனால் நான் எழுதுனது இருக்காது நான் எழுதாததாக இருக்கும்
நான் எழுதுனதை திருப்பி உனக்கு அடுத்து கமெண்ட் பாக்ஸில் வைக்க சொல்கிறேன். நான் எழுதாமல் இருக்கிறது உனக்கு ஆல்ரெடி இருக்குது பாரு, ஆல்ரெடி பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்குது, ஆல்ரெடி பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்காங்க, நீ பார்த்தேன்னா தெரியும் அதில் இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையும் மறந்துடுறேன். அதனால் ஆன்சர் திஸ். இந்த மாதிரி தான் கொஷின் கேட்க போகிறாங்க. டு ப்ரிப்பேர் அ பியூர் என்ஹெக்சின், நான் பியூர் என்ஹெக்சின் கிரியேட் பண்ணுமா யூஸிங் சோடியம் மெட்டல் அஸ் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ என்ஹெக்சின்னா எத்தனை கார்பன் இருக்கும்? என்ஹெக்சின்னா என்ன இருக்கும்? என்ஹெக்சின்னா 6 கார்பன் இருக்க போகுது, ரைட்டா? அப்போ 3 + 3 தான் ஒன்றா சேர்ந்துருக்கணும். அப்போ 3 மீத் ஈத் ப்ரோப்பு, அப்போ அல்கைல் ஹாலைடு, அப்போ ப்ரொப்பைல் புரோமைடு. வேறு லெவலா? ஆன்சர் மாஸ் காட்டிட்டீங்களா? புரிஞ்சுதா? ஈஸியாக பண்ணிடலாமா? எஸ், ஆன்சர் ஏ தான் ரைட் ஆன்சர். இது என்னவா இருக்கும்? இது என்ன ஆன்சர்? டுவெல்த்துக்கு மேம் இருக்காங்களடா? எஸ், இட் இஸ் பி. ஏன்னா என்ன அர்த்தம்? இந்த பிஆர், அதாவது போன தடவைலாம் என்ன அப்படின்னா பிஆர் தனித்தனியாக வேறு காம்பவுண்டில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இந்த பிஆரும் போயிடுவாங்க, இந்த கார்பனும் ஜாயிண்ட் அடிச்சிருவாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு பென்சின் கிரியேட் பண்ணிடுவாங்க, ரைட்டா? ஸோ தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ பென்சின். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் விட்டுருந்தேன், அது எதுக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த வூட்ஸ் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? வூட்ஸில் என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் ஆல்கேன், சிமெட்ரிக்கல் ஆல்கேனை தான் நீ ப்ரிப்பேர் பண்ண முடியும். சிமெட்ரிக்கல் ஆல்கேன் என்னது இல்லை, சிமெட்ரிக்கல் கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் நம்பர் ஆல்கேன் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது 2, 4, 6, 8 ஈத்தேன், பியூட்டேன், ஹெக்சேன், ஆக்டேன் இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் பண்ண முடியாது, ரைட்டா? அதெல்லாம் என்னது பண்ண முடியாது, ரைட்? ஓகே, அதில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ரைட்டா? ரைட், சரியா? இதை விட்டுட்டு நான் அதுக்கு எடுத்து போயிட்டேன், சரியா? அதனால் என்ன அப்படின்னா கவனிச்சுக்கோ, ஈவன் நம்பர் ஆல்கேன் இருந்தால் மட்டும்தான் அந்த 2, 4, 6, 8 ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஈவன் நம்பர் ஆல்கேனை மட்டும்தான் நம்மளோட வூட்ஸில் ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மீத்தேன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. மீத்தேன் 1, இது என்ன அப்படின்னா 1 கார்பன், ஆட் நம்பர் கார்பன், இன்னொன்று ஒன்று தான். நம்ம அட்டாச்சில் பண்ணுறோம், அட்டாச் பண்ணுறா 2 பேர் அட்டாச் பண்ணோன்னா 2க்கு மேலே தான் வரும். மீத்தேனில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, அதனால் மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சேம் அதே மாதிரி இப்போ அன்சிமெட்ரிக்கல் என்னது? இவ்வளோ நேரம் நீ பார்த்தியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு CH3Br + 2Na + BrCH3 இப்படி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்துட்டு CH3 சேர்த்து எழுதுனேன், ரைட்டா? அப்படி தானே பண்ணேன். இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, ரைட்டா? ரைட்? ஏன் ஆட் நம்பர் இல்லை? நல்ல கொஷின், மணிகண்டன் பயங்கரமாக கொஷின் கேட்குறான், சூப்பர். வி வில் டூ இட், ரைட்டா? ஸோ இப்போ என்ன அர்த்தம், இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா CH3 சேர்ந்துடும். இப்போ அன்சிமெட்ரிக்கல், இது என்னது சிமெட்ரிக்கல். அப்போ அன்சிமெட்ரிக்கல்னா CH3Br + 2Na + BrCH2CH3, ரைட்டா? இப்படி எடுக்கிற. இப்போ பாரு, இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரே ஒரு CH3 இருக்குது, வேற இங்கே 2 CH3. இது மெத்தில் புரோமைடு, இது எத்தில் புரோமைடு, ரைட்டா? மெத்தில் எத்தில் வேறு இருக்குது. அப்போ வேறு இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த CH3Br இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு CH3Bரோட சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும். இந்த எத்தில் புரோமைடு இன்னொரு எத்தில் புரோமைடோட சேர்ந்து அது ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இவனும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட், 3 ப்ராடக்ட் கொடுப்பாங்க. எனக்கு தேவை ஒரு ஆன்சர், ஆனால் 3 ஆன்சர் கிடைக்குது. சரி, இந்த 3 ஆன்சரில் எனக்கு தேவையான ஆன்சரை நான் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா அதையும் எடுக்க முடியல. பிகாஸ் இவங்களோட பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே என்ன அப்படின்னா சேமாக இருக்குது. அதனால் இவங்களை என்ன பண்ண முடியாது, அதனால் அவ்வளோ ஈஸியாக பிரிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ண முடியாது, ரைட்டா? ரைட்,
ஓகேவா ரைட் 2 ஆல்கைல் ஹாலைட் எடுக்கிறோம் அதனால 2 தான் ஃபார்ம் ஆகும் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அதாவது ஏன் ஆட் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம 2 பேர் எடுக்கிறோம் 2 பேர் ஒரே மாதிரி இருக்கும் 2 பேர் எடுத்தோன்னா ஈவன் நம்பரில் தான் ஆன்சர் கிடைக்கும் ரைட்டா எஸ் cannot be separated by physical means pouch that's good அதனால என்ன அர்த்தம் வூட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் மீத்தேனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அன்சிமெட்ரிக்கல் எடுத்து அப்படின்னா நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்கும் அதை செப்பரேட் பண்ணுறது கஷ்டம் ஸோ அப்போ பெஸ்ட் ஃபார் சிமெட்ரிக்கல் சிமெட்ரிக்கலுக்கு தான் என்னது இது பெஸ்ட் நவ் இப்போ மணிகண்டன் ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா என்ன கேட்டாங்க ஏன் சார் ஆட் நம்பர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்போ ஆட் நம்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் இருக்கா ஆட் நம்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்காங்க தட் இஸ் கோரி ஹவுஸ் எடுத்தோன்னா என்னது நம்மளுக்கு ஆட் நம்பர் மூலமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கோரி ஹவுஸ் என்ன பண்ண போகிறாங்க நம்மளுக்கு ஆட் நம்பர் ஆல்கேன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க தன்வீர் வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்க ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம கோரி ஹவுஸ் சிந்தசிஸ் இந்த கோரி ஹவுஸ் சிந்தசிஸில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கொஷின் பேப்பரில் இந்த கோரி ஹவுஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ரீஏஜென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்போ அந்த ஸ்டெப்பை வச்சு என்ன பண்ணிடலாம் நம்ம எக்ஸாமில் ஈஸியாக பண்ணிடலாம் ரைட்டா ரைட் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் ரைட் ஓகே வர்ஷினி பரவாயில்ல நோ ப்ராப்ளம் கமான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட்டா ஸோ இதோட ரீஏஜென்ட் பேர் என்ன அப்படின்னா கில்கிலுன்னு இருக்கும் கில்மான்ஸ் ரீஏஜென்ட் இந்த ரீஏஜென்ட் பேர் என்னது கில்மான்ஸ் ரீஏஜென்ட் சார் கில்மான்ஸ் ரீஏஜென்ட்டோட ஃபார்முலா என்ன R2CuLi சார் கெமிக்கல் நேமு லித்தியம் டைஅல்கைல் லித்தியம் குப்ரைட் ரைட்டா லித்தியம் டைஅல்கைல் குப்ரைட் எழுதிக்கலாம் லித்தியம் அல்லது டைஅல்கைல் லித்தியம் குப்ரைட் டைஅல்கைல் 2 ஆல்கைல் இருக்கா அதுக்கப்புறம் ஒரு காப்பர் அதுக்கப்புறம் ஒரு லித்தியம் சரி இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எஸ் ஹவ் கரெக்ட் சூப்பர் ரைட்டா ரைட் சூப்பர் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணலாமா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் ஆர்எக்ஸ் எடுக்க போகிறேன் ஆர்எக்ஸ் எடுத்து என்ன பண்ண போகிறேன் லித்தியமோட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன் லித்தியமோட ரியாக்ட் பண்ண அப்படின்னா RLiன்னு வந்துடும் ரைட்டா அடுத்து என்ன பண்ண போகிறேன் உங்களை எடுத்துகிட்டு போய் திரும்ப ஒரு CuXோட ரியாக்ட் பண்ண வச்சேன் அப்படின்னா R2CuLi இது நீ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ சார் இது எப்படி வரும் அப்படின்னா இங்கே 2 RX இருக்கும் RX + RX அதில் XX போய்டும் அதுக்கப்புறம் Rயும் Lயும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு RX இருக்குன்னு வச்சுக்கோ ரைட் அதில் XX போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே RLi 2 RLiன்னு வரும் நம்ம 2 லித்தியம் எடுத்தோம்னு வச்சுக்கலாம் அடுத்து CuX போட்டோம் அப்படின்னா 2 R இருக்கா 2 R ஒரு Li ஒரு X ஒரு Rோட ஒரு X போயிடும் திருப்பி RX ஃபார்ம் ஆகிடும் அவ்வளோ டீட்டெயில் நம்மளுக்கு தேவையில்லை சிம்பிளாக நீ ஞாபகம் வச்சுக்கோ இதை மட்டும் என்ன அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது RX அல்கைல் ஹாலைடை எடுத்து லித்தியமோட போட்டால் லித்தியம் அல்கைல் கிடைக்க போது அதை காப்பர் ஹாலைடோட போட்டோம் அப்படின்னா R2CuLi கிடைக்க போது இவங்க தான் யார் நம்மளோட டைஅல்கைல் லித்தியம் குப்ரைட் கில்மான்ஸ் ரீஏஜென்ட் ரைட்டா ரைட் நோ ப்ராப்ளம் பவுச் டோன்ட் வரி நீங்கள் எந்த சிலபஸ் அதான் நீட்டுக்கு இது இருக்குது என்சிஆர்டி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ என்சிஆர்டியில் இருக்குது டோன்ட் வரி டோன்ட் ஸ்கேர் ஐ எம் எக்ஸ்பிளைனிங்னு நீ அதை கவனித்து நீ படிச்சுக்கலாம் ரைட்டா மணிகண்டன் படிச்சிருக்கான் சூப்பர் குட் சரியா இப்போ டைஅல்கைல் லித்தியம் குப்ரைட் இப்போ தான் நம்ம ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட்டா ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இந்த R2CuLi இருக்கா இந்த R2CuLi இருக்கா இவனை எடுத்துகிட்டு போய் R2CuLi we are going to react with RX யார் ஒரு அல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் பண்ண போகிறோம் ரைட்டா அல்கைல் ஹாலைடோட அந்த அல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப 2 டைம்ஸ் ஏன்னா இங்கே R2 இருக்குல்ல 2 டைம்ஸ் அல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்போ தான் என்ன நடக்க போகுது இவங்களோட ரியாக்ட் பண்ண வைக்கிறப்ப ஐ எம் கோயிங் டு கெட் 2R R' சரியா ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் R' இல்லை 2 Rக்கு வித்தியாசம் தெரியணும்ல அதுக்காக R2 R' X ரைட்டா இவங்க எப்படி சேர்ந்துருவாங்க மீதி அவங்க எல்லாருமே என்னது LiX ஒன்றும் CuX ஒன்றும் போயிடுவாங்க ரைட்டா அது நம்மளுக்கு தேவையில்லை அதை விட்டுருங்க இப்போ முக்கியமாக இங்கே நீ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிரினாட் ரியேஜென்ட் இருக்குது பார்க்கலாம் கிரினாட் ரியேஜென்ட்டில் நம்ம ஆல்கோஹால் ஃபீனால்ஸ் ஆல்டிகேட்ஸ் கீட்டோன்ஸ் படிக்கிறப்பலாம் பார்ப்போம் இப்போ கவனிக்கு இதில் வூட்ஸில் 2 பிரச்சனை இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒன்று டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் ரைட்டா டெர்ஷரி ஆல்கைல் ஹாலைடு எடுத்தால் வூட்ஸில் ஆன்சர் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அந்த ரெண்டுக்குமே இது என்ன அப்படின்னா ஆன்சர் கொடுக்க போகுது. ரைட்டா? நீ வந்து அன்சிமெட்ரிக்கல் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் டெர்ஷியரி ஆல்கைல் ஹைலைட் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், பட் வி ஹவ் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இங்கே நீ எடுத்துக்கக்கூடிய இந்த ஆர்எக்ஸ் இட் இஸ் நாட் திஸ் ஆர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த R2CuLi இருக்க இந்த ஆர் கேன் பி எனிதிங். இந்த ஆர் யாரா வேணா இருக்கலாம், எவனா வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவன் என்ன வேணா இருக்கலாம், பிரைமரியா இருக்கலாம், செகண்டரியா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். என்னடா இது, என்னோட போர்டுக்குள்ளே ஒரு எறும்பு போகுதுடா, எப்படி போச்சுன்னே தெரில. டிஸ்பிளேக்குள்ளெலாம் எறும்பு இருக்குமா? ஐயோ, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குடா உள்ளுக்குள்ளே. சொப்பா. சரி, ரைட், ஓகே. R2CuLi, இந்த R2 இட் கேன் பி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இந்த ஆர் இருக்குது பார்த்தியா, இட் ஷுட் பி கம்பல்சரிலி பிரைமரி. இது கண்டிப்பாக ப்ரைமரியாக தான் இருக்கணும், வேறு எதுவாகவும் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஆன்டர்சென்டர்ஸ் கெமிஸ்ட்ரி நோவா? ஓகே, ரைட், சரியா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைமரியாக இருக்கணும் தம்பி, அதுதான் முக்கியமான கண்டிஷன். இவன் கண்டிப்பாக ப்ரைமரியாக தான் இருக்கணும். கோரி ஹவுஸ் இஸ் பெட்டர் தேன் வுட்ஸ். கோரி ஹவுஸில் நீங்கள் சிமெட்ரிக்கல் போட்டுக்கலாம், அன்சிமெட்ரிக்கல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, மீது யாரை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். பட் அன்டில் அன்லெஸ் there is only one condition, this R dash, இந்த RX எடுக்கிறோம். கில்மான்ஸ் கிடையாது, கில்மான்ஸ் ரீஏஜன்ல இருக்கக்கூடிய R என்னவா வேணா இருக்கலாம், there is no problem in that. பட் இந்த R இருக்கு பார்த்தி, இந்த R dash X, இது டெஃபினட்டாக கண்டிப்பாக ப்ரைமரியாக இருக்கும். ரைட்டா? ரைட். CH3 யூஸ் பண்ணவா? ரைட், ஓகே. உனக்கு ஒரு CH3 யூஸ் பண்ணி சொல்லட்டா? ரைட். now we will go with that. CH3 CuLi, இங்கே என்ன அப்படின்னா CH3 ரைட்டா? இது 2 டைம்ஸ் இருக்குன்னு எடுத்துக்குவோம். ரைட்டா? சரி, எதுக்கு 2 டைம்ஸ்லாம் போட்டு உனக்கு 1 டைம் போட்டு தரேன். ப்ளஸ் என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், ப்ரைமரியாக தான் இருக்கணும், வேறு எதுவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? அப்போ இந்த CuLi X இவங்க எல்லாம் ஒன்றா போயிடுவானுங்க. ரைட்டா? மீதி இருக்கவங்க ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போ CH3 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 CH3. ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். மொத்தமாக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ இது மட்டும் இப்படியே இருக்க போகுது. ரைட்டா? ஸோ இந்த காம்பவுண்ட் இது பாரு டெர்ஷரி இருக்குது. போன தடவை டெர்ஷரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ டெர்ஷரியாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே மட்டும் என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் பி பிரைமரி. இந்த கார்பன் மட்டும் பிரைமரி கார்பனாக இருக்கணும். ஏன்னா எக்ஸு கனெக்ட் ஆகிருக்க கார்பன் வெறும் 3மே ஹைட்ரஜனோட இருக்குது. ஆர்எல்ஸ் இட் கேன் பி பிரைமரின்னு எனக்கு இப்படி கூட இருந்திருக்கலாம், இப்படி கூட இருந்திருக்கலாம். எக்ஸு அதுக்கப்புறம் இங்கே வந்து மீதி 2மே ஹைட்ரஜனாக கூட இருந்துக்கலாம், இப்படி கூட இருந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்படி கூட இருந்துக்கலாம். ரைட்டா? ரைட். இப்படி கூட இருந்துக்கலாம். அதாவது கனெக்ட் ஆகிருக்க கார்பன் ஒரே ஒரு ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆகிருக்கணும். ரைட்டா? ஒரே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கணும். சிம்பிள். ரைட்டா? அடுத்து ஃப்ராங்க்லேண்ட். சிம்பிள். அதாவது என்ன அப்படின்னா வூட்ஸ் ரியாக்ஷனுக்கு என்ன ரிஏஜென்ட் எடுத்தோம்? சோடியம் வித் ட்ரை ஈத்தர். நீ எங்கெல்லாம் சோடியம் வித் ட்ரை ஈத்தர் பார்க்குற, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு, அல்லது அல்கைல் ஹாலைடு RX காம்பவுண்ட் இருந்து சோடியம் ட்ரை ஈத்தர் போட்டாங்க அப்படின்னா வூட்ஸ். அடுத்து அதே இது கில்மான்ஸ் ரிஏஜன், குலுகுலு, நம்ம கிலுகுலு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் கோயிங் டு பி கோரி ஹவுஸ். ஃப்ராங்க்லேண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா they are going to use zinc. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள். அதே தான் RX Zn plus X R RR plus 2 ZnX. அவ்வளோதான். எப்பயும் போல் இவங்க வெளியே போயிடுவாங்க, ஆறும் கனெக்ட் ஆகிடும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3X plus 2 Zn plus X CH3 இருந்துச்சு அப்படின்னா CH3 ரைட்டா? இந்த CH3யும் இந்த CH3 சேர்ந்துடும். இந்த X Zn X இருக்க இடத்துல நீ என்ன பண்ணிக்கலாம்? குளோரின் போட்டுக்கலாம், புரோமின் போட்டுக்கலாம், அயோடின் போட்டுக்கலாம். ரைட்டா? குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின் இவங்க எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இவனுங்க தான் வருவான். ரைட்டா? இல்லை ஃப்ராங்க்லேண்டுங்கிறது சயின்டிஸ்ட் பேர். ஃப்ராங்க்லேண்ட் அவரோட பேர் அதுதான். ஃபிங்கல்ஸ்டெயின் இல்லை, ஃப்ராங்க்லேண்ட் வேறு. ரைட்டா? ஃப்ராங்க்லேண்ட் தான். ஓகே, ரைட். ரிதன்யா வாங்க, வெல்கம் ரிதன்யா. அடுத்து உல்மான்.
உல்மானுக்கு என்ன அப்படின்னா காப்பர் அவருக்கு உள்ளே வச்சிருக்கா தான் பிடிக்குமா, காப்பர் எப்பயுமே உள்ளே பத்திரமா வச்சுப்பாரு, அதான் உல்மான். காப்பர் எப்பயுமே பத்திரமா உள்ளே வச்சிருந்தாருன்னா அவர் தான் உல்மான். ரைட்டா? ஓகே, ரைட்டா. உல்மான் ரியாக்ஷன் காப்பர், ஜிங்குக்கு பதிலாக காப்பர் போட போகிறோம். அதே RX + 2Cu + XR gives RR + 2CuX. காப்பர் யூஸ் பண்ணால் உல்மான், அவ்வளோதான். சிம்பிளாக என்ன அப்படின்னா நீ இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஊட்ஸ் அப்படின்னா சோடியம் ப்ளஸ் ட்ரை ஈத்தர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நீ பார்க்கணும் கொஷினில் பார்க்குறப்ப இவங்க இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு இதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கோரி ஹவுஸ் அப்படின்னா R2CuLi, கில்மான்ஸ் நம்ம தான் போடணும். ஃப்ராங்க் வந்தார் அப்படின்னா, ஏன்னா உனக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் மறந்துட்டேன் பார்த்தியா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்கிறேன் இரு. ஃப்ராங்க்னா ஜிங்க்கு, அதே இது உல்மான் காப்பர். ரைட்டா? ஸோ உனக்கு இந்த வூட்ஸ் ரியாக்ஷனுக்கு கீழே ஒன்று சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது மறந்துட்டேன் பார்த்தியா. வூட்ஸோட பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க நேமிங் ரியாக்ஷனில். ஸோ வூட்ஸ் ரியாக்ஷன் என்னது, வூட்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம 2Na பார்த்தோமா, எதுக்கு அல்கைல் ஹாலைடு. ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அல்கைல் ஹாலைடு. அல்கைல் ஹாலைடு இருந்தாங்கன்னா என்னது, ரைட்டா? ரைட், அல்கைல் ஹாலைடு என்ன அப்படின்னா that is going to be Wurtz reaction. இதே இது என்ன அப்படி, வெரி குட், ரிதன்யான் மணிகண்டன். எஸ், அவனோட பிரதர் 2 பேர் இருக்காங்க. ஃபிட்டிக். ரைட்டா? ஃபிட்டிக்ன்றது என்ன அப்படின்னா அதே 2Na தான், ஆனால் RXக்கு பதிலாக என்ன அப்படின்னா ARX. சார் ARXனா என்னது சார், அல்கைலுக்கு பதிலாக அரைல் ஹாலைடு. சார் அரைல் ஹாலைட்னா என்னது, நம்ம பென்சின் ரிங் இருக்கார்ல, பென்சின் பையன் இருக்கான்ல, அந்த பென்சின் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அதை நம்ம எழுத போகிறோம். அடுத்தா வெரி குட் ரிதன்யா, நேற்று நைட் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு யாரோ, சூப்பர். நெக்ஸ்ட்டு ட்வின்ஸு, வூட்ஸும் ஃபிட்டிக்கும் ஒன்றாயிடுவாங்க, 2 பேரும் சண்டை போடாமல் நம்ம ஒத்துமையாக இருக்கலாம்னு நினைக்க போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்போ RX + 2Na ப்ளஸ் இங்கே என்னது ARX தான், XAR, அதாவது பென்சின் ரிங்கு சேர்ந்துக்க போகிறாங்க ARX. அப்போ இவங்க 2 பேரும் போயிட்டானுங்கன்னா RAR. ரைட்டா? எல்லாமே பப்ளிக்கு பார்த்ததா? லாஸ்ட் நைட் வந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன், அதில் இந்த 3 இருந்துச்சு, அதனால சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் நைட் வந்து 10 இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன், அதில் இது இருக்குது, அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ரைட்? சூப்பர், குட். ஓகே, யூ ஆர் கோயிங் டு சால்வ் அ கொஸ்டின். ரைட்? ஆல்ரெடி நான் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். ரைட்? இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே, ரைட். ஆன்சர் திஸ் வித்தின் அ செகண்ட், யூ கேன் ஆன்சர் இட். ஓகே, ரைட். பார்க்கலன்னா பரவாயில்ல. ரைட், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். யூ கேன் சி லேட்டர் ஆன், எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம வெறித்தனமாக 2 விஷயம் படிக்க போகிறோம். அடுத்து தர்ஷினி பார்த்தீங்க. ரைட், ஓகே, குட். ஆன்சர்டா, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண, ஒரே ஆப்ஷனில் தூக்கிடலாம். வூட்ஸ்னா என்னது, சோடியம். ஏக்கு 4 இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் பி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா? ஏக்கு 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஸோ அப்போ பி. ரைட், ஹியர் கம்ஸ் த டாப் இம்பார்ட்டன்ட். ரெடி? நீட் கொஷினை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது இங்கே இருந்த டீகார்பாக்சிலைசேஷன். கவனமாக கவனிங்க. ரைட்டா? டீகார்பாக்சிலைசேஷன் என்னது, கார்பனை நம்ம ஒமிட் பண்ணுறோம். டீகார்பாக்சிலைசேஷன் அப்படின்னா கார்பனை நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவல் ஆஃப் கார்பன் அப்படின்னு அர்த்தம் டீகார்பாக்சிலைசேஷன் அப்படிங்கிறது. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அப்படின்னா, அப்போ உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் வந்து PYQடா நீட் 22 அப்படின்னு ஒன்று பார்த்தோமா, அதை இப்போ அந்த கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். இதை கவனிச்ச உடனே பாரு, இதை கவனிச்ச உடனே நம்ம அங்கே போனோன்னா நீ ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவா. ரைட்டா? பார்க்கலாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு, நீனே எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஏதாவது ஒரு காம்பவுண்டில் இருந்து நீ வந்து CO2 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணலாம், இவங்கள யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ரியாக்டன்ட் இருக்க போகுது, எந்த ரியாக்டன்ட்ல இருந்து we are going to take a sodium salt of carboxylic acid. ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்னது, COOH இருக்கிறது தான் கார்பாக்சிலிக் ஆசிட். சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன அர்த்தம், இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு அங்கே ஏதாவது ஒரு மெட்டலை போட்டுரு, சோடியம் மெட்டல் அல்லது COOK. இது என்ன அப்படின்னா சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்ல சால்ட் இருக்கிறத நம்ம போட்டுக்க போகிறோம்.
ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 இருந்துச்சுன்னா என்னது இது சோடியம் அசிட்டேட்டு, இங்கே CH3னா பொட்டாசியம் அசிட்டேட், ஏன்னா இது அசிட்டிக் ஆசிட். CH3COOHங்கிறது அசிட்டிக் ஆசிட், எனக்கு என்னது அது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடில் ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் NA இருக்குது. ஸோ அப்போ சோடியம் அசிட்டேட், இட் இஸ் ஆசிட், ரைட்டா? இப்போ பாரு, சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், ஒரு சோடியம் சால்ட் எடுத்துக்கிறோம், அதோட சோடா லைம் பேர் எடுத்துக்கிறோம் நம்ம, ரைட்டா? சோடா லைம் பேர் எடுத்துக்கிறோம், ரைட்டா? சோடா லைம்ன்றது என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வித் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு, ரெண்டுமே, ரைட்டா? ரைட், கால்சியம் ஆக்சைடு நம்ம எடுத்துக்க போகிறோம், சரியா? ஓகே, ரைட். சோடா லைம்ன்றது CaO, கால்சியம் ஆக்சைடு சோடா லைம். என்ன பண்ணுறோம் பாரு, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட காம்பவுண்ட், ரைட்டா? நம்ம இங்கே எடுத்துருக்கிறத எடுத்துக்கலாமா? ஆருக்கு பதிலாக CH3COONA, சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஒன்று எடுத்துட்டேன். இவனை என்ன பண்ண போகிறேன் நான்? NaOHோட சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ண போகிறேன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் CaO. சரி, இது இங்கே எதுக்கு இந்த CaO போடணும்? சும்மா இது எதுக்கு தேவையில்லாமனா ஏன் எவ்வளோ படிக்கிறது? இவன் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இவன் எதுக்கு இந்த ரியாக்ஷனில் இருக்கான்? அவனுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன்னா, இந்த சோடியம் பாய்வில் கொஞ்சம் வந்து கெட்ட பையன், அவனுக்கு வந்து தண்ணி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், ரைட்டா? தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்வேஸ் இட் ட்ரைஸ் டு அட்ராக்ட் த வாட்டர். ஹைக்ரோஸ்கோபிக், ரைட்டா? ரைட்டா? ரைட், ரைட், ஹைக்ரோஸ்கோபிக், ரைட்டா? ரைட், ஹைக்ரோஸ்கோபிக்னால இவனை எப்பயுமே ட்ரையாக வச்சுருக்கணும். அங்கே நம்ம ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணோம், இங்கே ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக சோடா லைம். அப்போ சோடா லைம் என்ன பண்ணும்? இது வாட்டர் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடும், அதனால் நம்ம பைப்லேக்கு வாட்டரே இருக்காது. ஸோ அப்போ இது நடக்க போகுது. அப்போ ப்ளஸ் அடுத்து ஹீட் என்ன நடக்க போகுது? கேள்வி என்னது? கொஸ்டின் ஹெட்டிங் என்னது? டீகார்பாக்சிலைசேஷன். அப்போ CO2 என்ன அப்படின்னா எலிமினேட் ஆக போகுது, ரைட்டா? வி ஆர் கோயிங் டு எலிமினேட் CO2. கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு என்னது? குறைய போகுது. அடுத்து என்ன ஆக போகுது? மீதி இருக்கவங்க எல்லாமே இந்த கார்பன் டை ஆக்சைடு இவங்க எல்லாருமே சேர போகிறாங்க, இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து சேர போகுது, ரைட்டா? வி ஆர் கோயிங் டு கெட் CH3 இருந்தது CH4 மாறிடும். 2 NA இருக்கா? 2 NA, ஒரு C, அதுக்கப்புறம் 3 ஆக்சிஜன். அப்போ Na2CO3 சோடியம் கார்பனேட்டாக மாறப்போகுது, ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். புரியுதா? சிம்பிள்ரா. இப்போ அந்த கொஷினுக்கு போகலாம். இந்த ரியாக்ஷனை எப்படி கொஷினாக கொடுத்துருக்காங்க பாரு. நீட்டில் எப்படி கொஷின் கேட்குறாங்க பாரு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதுதான் கொஷின். இதை தான் நீட் 2022 கேட்டிருக்காங்க, ரொம்ப பழசெல்லாம் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க பாரு. காம்பவுண்ட் எக்ஸ் ஆன் ரியாக்ஷன் வித் சாரி இதில் ஒரே ஒரு நிமிஷம், சாரிடா. பாரு, ரைட், இங்கே பாரு. weight of 2 moles of organic compound எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு, ரைட்டா? ரைட், கவனி. weight of 2 moles of organic compound, யாரோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை 2 moles எடுத்திருக்காங்க, 2x இருக்கு, which is obtained, இது ப்ராடக்டாக கிடச்சிருக்கான், ரைட்டா? நம்மளுக்கு என்னது? ப்ராடக்டாக எக்ஸ் கிடச்சிருக்கு, அதோட 2 moles எடுத்திருக்காங்க, ரைட்டா? obtained by heating சோடியம் எத்தனோயேட்டு. யார் சோடியம் எத்தனோயேட்டு? இப்போ எழுதுனே நீயே CH3COONA, இவன் தான் சோடியம் எத்தனோயேட்டு. சோடியம் அசிட்டேட், அசிட்டிக் ஆசிட்லேருந்து வந்தது சோடியம் எத்தனோயேட்டுங்கிறது இவன் தான். இவனை தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஹீட் பண்ணுறாங்க. யாரோட? வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு என்னது? NaOHோட ஹீட் பண்ணுறாங்களாம். NaOHோட ஹீட் பண்ணுறாங்களாம். எப்படி ஹீட் பண்ணுறாங்களாம்? இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு ப்ரெசன்ஸில் ஹீட் பண்ணுறாங்களாம். சொல்லு பார்ப்போம், இப்போ என்ன ஆன்சர் வரும்? வாட் இஸ் த ஆன்சர்? நீட் 2023, சாரி 22 நினச்சி 23ல் கேட்டிருக்காங்கடா. இப்போ நம்ம என்ன ரியாக்ஷன் பார்த்தோமோ அதே ரியாக்ஷன். கவனிச்சியா எப்படின்னு? சரியா பாரு. அப்போ என்ன அர்த்தம்? டீகார்பாக்சிலைசேஷன் ரியாக்ஷனாக இவனுங்க 2 பேரும் வந்தாங்கனாலே அது பேர் டீகார்பாக்சிலைசேஷன் ரியாக்ஷன். எக்ஸ் என்ன நீ தான் சொல்ல போகிறேன். Tell me what is X? Absolutely, Manikandan is rocking good. What about others? என்னது? அதாவது என்னதுடா? What is the X? Xோட வேல்யூ என்னது? எஸ், தர்ஷினி, குட். ஸோ அப்போ இவனுங்க ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருவானுங்க. இந்த ஹைட்ரஜன் என்ன ஆக போகுது? இந்த ஹைட்ரஜன் என்னடா இது ரெட் வர மாட்டேங்குது. ஹைட்ரஜன் இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஜாயின் ஹியர். அப்போ என்னது? இந்த எக்ஸ் என்னது? CH4. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தியா? நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களாம். நம்ம வந்து கஷ்டப்படணுமா? நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுமா? வெயிட் இன் கிராம்ஸில் கேட்கணுமா? எதுக்கு? 2 மோல்ஸ்க்கு. 1 mole ஆஃப் CH4ஓட வேல்யூ என்னது? CH4ஓட மாலிகுலர் மாஸ் என்னது?
அதாவது மாஸ் வெயிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கார்பன் CH4ஓட மாஸ் என்னது? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4. 12 + 4 16. 16ங்கிறது 1 மோலோட வெயிட்டு. 2 மோலோட வெயிட்னா 2 × 16 32 கிராம்ஸ். என்ன பெரிய நீட் கொஷின். நீட்டில் எப்படி கொஷின் கேட்குறாங்க பார்த்தியா? இவ்வளோதான். நீ அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உனக்கு, அவ்வளோதான். ரைட்டா? ரைட் ரைட். என்ன சொல்கிற மணிகண்டன்? இந்த ஏரியா டியூன் நேம் என்னது சொல்? இந்த ரியாக்ஷன் டீகார்பாக்சிலைசேஷன். ஏன்னா இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறோம்ல, டீகார்பாக்சிலைசேஷன் ரியாக்ஷன். ரைட்டா? ரைட்டா? ரைட். ஸோ எப்படி 2023 கேட்ட கொஸ்டின் நம்ம நடத்தணும் பார்த்தியா? நம்ம CH4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? மோல் கான்செப்டை கொண்டு வந்து ஆர்கானிக்கில் சேர்க்குறாங்க. நம்மளாம் எப்படிப்பட்ட ஆள்? இதெல்லாம் செய்யாமல் விட்டுருவோமா? மாஸ் காட்டிட்டோம்ல. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் எனது நீட் கொஷின். இந்த மாதிரி நான் ஒரு கொஷினாக வச்சுருக்கேன். ஸோ ஒரு டாபிக் நடத்தோடு நம்ம ஒரு நீட் கொஷின் பார்க்கலாம். சரியா? ரைட். சரியா? குட் 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 குட். ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதில் நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? இதுதான் என்னது நம்ம பார்த்த கொஷின். ரைட்டா? டீகார்பாக்சிலைசேஷன் பார்த்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு நீட் கொஷின். இது மேபி லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். happens to the ரைட்டா? அதாவது what happens to the pH of potassium salt of carboxylic acid is electrolyzed. ரைட்டா? potassium salt of carboxylic acid எலக்ட்ரோலைசிஸ் பண்ண, அதாவது இதே தான் CH3COOKன்னு இருக்குது. இவனை நான் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டோட pH வேல்யூ என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. தன்வீர், கேன் யூ ஆன்சர் இட்? அசான் சரீம், ஃபிசிக்ஸ் ஸ்டடி பிளான் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட். ஃபிசிக்ஸ் சார் சொல்லுவாங்கடா, வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? அட்டன் பண்ணலைன்றது குட், ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இப்போ இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? அடுத்து என்ன அப்படின்னா இதை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணால் ப்ராடக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து pH. ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் ஹேப்பன்ஸ் டு த pH. செகண்ட் வந்து ப்ராடக்ட் என்ன? நான் கொஷினை மாற்றுறேன், ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவில் இதாக இருக்குது. ஸோ நான் கொஷின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட்டா? ஸோ இதை கொஷின் எடுத்துக்கலாம். ரைட்டா? pH ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் கொஷின், இது செகண்ட் கொஷின். அடுத்து தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஆனோடில் என்ன நடக்கும், கேத்தோடில் என்ன நடக்கும். ஸோ இப்போ நான் நடத்தி முடிச்சுட்டு வந்து இந்த கொஷின்லாம் கேட்பேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ரைட்டா? ரைட். ஆனோட் அண்ட் கேத்தோடு. எஸ் மணிகண்டன், வெரி குட். நிறைய மணிகண்டன் படிச்சிருக்கான், ஆனால் மறந்துட்டான். ப்ராப்ளம் இல்லை, ரிவைஸ் பண்ணல, அவ்வளோதான். ஆனோட், கேத்தோட், வேறு என்ன கொஷின் கேட்பாங்க? ப்ராடக்ட் என்ன? ரைட். இது வரைக்கும் போதும். சரி. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரியாக்ஷன்? த அல்டிமேட் இட் இஸ் கோல்ஸ் ரியாக்ஷன். ரைட்டா? கோல்ஸ் ரியாக்ஷன். ஓகே, கோல்ஸ். அனு, வெல்கம். எஸ், கம் ஆன். கோல்ஸ் ரியாக்ஷன். Alkenes can be prepared by electrolysis of concentrated solution of sodium or potassium salt of carboxylic acid. சோடியம் அல்லது பொட்டாசியம் சால்ட்டை கான்சன்ட்ரேட்டட், போன தடவை இந்த வார்த்தை கொடுக்கல, இந்த தடவை என்ன கொடுத்துருக்காங்க? கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் சால்ட்டை நீ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட், சூப்பர், குட்டு, நல்ல விஷயம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ரைட்டா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், CH3COOK வாட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் பேட்டரியிலலாம் வாட்டர் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ எலக்ட்ரோலைசிஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடந்திருக்கு பாருங்கள். வாட் ஹேப்பண்ட்? எனக்கு வந்து ஈத்தேன் கிடச்சிருக்கு, கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. கவனி, நான் ரொம்ப ஸ்லோவாக இதை நடத்த போகிறேன். இப்போ நீ ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ரைட்டா?
சரியா? இங்கே ஒரு காம்பவுண்ட், இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்க போகுது. ரைட்டா? கோல்பே, கோல்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். கவனி, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கலாம். ரைட்டா? ஸோ இது 2 டைம்ஸ் எடுத்திருக்காங்க. ரைட்டா? 2 டைம்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஆன்சர் பாரு என்னது அப்படின்னு, CO2 வேற வெளியே போயிருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ அ டீகார்பாக்சிலேஷன். ரைட்டா? ரைட். திஸ் ஆல்சோ கோயிங் அவுட் அஸ் அ டீகார்பாக்சிலேஷன். இதையும் டீகார்பாக்சிலேஷன் சொல்லலாம். ரைட்டா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஓவராலாக இந்த காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதிலிருந்து ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்கும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா கொஷின் அதான் நான் கேட்டிருக்கேன். நான் முன்னாடி கொஷின் எழுதி போட்டுட்டேன்ல, நீட் 2022 கேட்டது. ரைட்டா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இதோட ப்ராடக்ட்ஸ் என்ன வரப்போகுதுன்னு கேட்டுட்டாங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n-1ங்கிறது தான் ஃபார்முலா. 2n-1. 2n-1 என்னது? என்னங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன். இங்கே எத்தனை கார்பன் இருக்கு? நிறைய பேர் இந்த 2வையும் சேர்த்து எடுப்பாங்க. அதை எடுக்காது. அது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதை எடுக்கக்கூடாது. நிறைய பசங்க பண்ணுற தப்பு அதுதான். அதை செய்யாத நீனு. சரியா? அப்போ என்னது? இந்த CH3 COOK இருக்கா, இதில் 2 கார்பன் இருக்கு. அப்போ 2n-1 போட்டால் என்ன வரும்? 2n-1ல் 2 × 2 - 1. அப்போ என்னது? 2 தான் ஆன்சர் வருமா? அப்போ 2 கார்பன் இருக்கக்கூடியதான் ஆன்சர் வரப்போதா? ரைட். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இங்கே பாரு, 2 கார்பன் இருக்கிறதா ஆன்சர் வந்திருக்கா? ஸோ அப்போ ப்ராடக்டில் எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு உனக்கு ஆன்சராக வருங்கிறத நீ ஜட்ஜ் பண்ணிடலாம். ஏன்னா கொஷினில் கேட்டிருப்பாங்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு. நீ என்ன பண்ண தேவையில்லை, ஈக்குவேஷனில் எழுத தேவையில்லை, அழகாக இதை வச்சு பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். ஈஸி வே டு ரைட். இதை வச்சு என்ன பண்ணிடலாம், நீ ப்ராடக்டை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு கொஷின். ரெண்டாவது கொஷின் நான் pH பற்றி கேட்டேன். ரைட். எல்லா ரியாக்ஷனும் செட் ஆகுது, கோல்ஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் செட் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா pH. சி இங்கே பாரு, ப்ராடக்டில் என்ன ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது? KOH. OHங்கிறது என்னது? பேஸ். அப்போ பேஸோட அமௌண்ட் என்ன ஆகிட்டே இருக்கு? ரியாக்ஷன் நடக்க பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இனிஷியலாக நான் என்ன எடுத்தேன்? இனிஷியலாக என்னோட ரியாக்டன்ட் வந்து ஆசிட். ரைட்டா? கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட்டாக எடுத்திருக்கேன். தே ஆர் இன் ஆசிட் நேச்சர். அப்போ ஆசிட்னா என்னது? pH 0 to 7 இருந்திருக்குமா? பேஸ்னா என்னது? 7 to 14 இருந்திருக்குமா? அப்போ டைம் ஆக ஆக இந்த பக்கத்தில் இருந்தது இந்த பக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. அப்போ pH கோயிங் டு இன்க்ரீஸ். pH என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா? தட் இஸ் த செகண்ட் திங். pH இன்க்ரீஸ் ஆக போகுது. மூணாவது கொஷின், ஆனோடில் யார் கேத்தோடில் யாருன்னு கேட்டேன். ரைட்டா? ரைட். சரியா? ரைட். இப்போ பார்த்தேன்னா இந்த மொதல் 2 பேர் இருக்காங்கல்ல, இவனுங்க 2 பேர் என்ன அப்படின்னா ஆனோட். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆனோடில் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸ் என்ன அப்படின்னா கேத்தோடில் ரிலீஸ் ஆகும். இதுதான் கொஷினில் கேட்பாங்க. Which gas will be released at cathode in Kolbe's reaction? Cathodeல ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும், ஆனோடில் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆக போகுது. ரைட்டா? ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரைட். சூப்பர், குட். இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் காம்பவுண்ட்? pH என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன், நீங்களே இப்போ தான் நம்ம பார்த்தோம். pH will increase. கரெக்டாக? pH will increase. டவுட்டே இல்லை, pH இன்க்ரீஸ் ஆக போது. நம்ம அதை பார்த்துட்டோம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் அது வேறு தன்வீர். கரெக்டாக? அதையும் நம்ம சொல்லணும். ஆனோடில் என்னது? ஆனோடில் நம்மளோட ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் யார் இருப்பா? கார்பன் டை ஆக்சைடு இருப்பாங்க. இங்கே அந்த பேஸ், கேத்தோடில் பேஸும் ஹைட்ரஜன் கேஸும் இருப்பாங்க. இப்போது எனக்கு ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி இந்த கொஷினுக்கு, இந்த கொஷினோட ப்ராடக்ட் என்னது? தர்ஷ், சூப்பர் தர்ஷ், வெரி குட். ப்ராடக்ட் என்னது? எஸ் நான் வைக்கிறேன், நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சரியா? ப்ராடக்ட் என்னது? நீ 2n-1 ஃபார்முலா போட்டாலும் சரி, இல்லை நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த CO ஒர்க்கில் இந்த ஒரு கார்பன் விட்டு எழுதுங்க, என்ன ப்ராடக்ட் இருக்கும் நம்மளோட ரியாக்டன்ட்டில் இருக்கிறதுல ஒரு வேணாம் நீ ஃபார்முலாவே போடுது, தப்பாயிடும். ரைட்டா? அது தப்பாயிடும். வேண்டாம். ரைட்டா? ஸோ அப்போ என்னது? இந்த 3 கார்பன் மட்டும்தான் வருமா? இந்த 3 கார்பன் 2 டைம்ஸ் எடுப்போம். அப்போ 3 கார்பன் ப்ளஸ் 3 கார்பன் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெக்ஸேன் ஃபார்ம் ஆக போகுது. ரைட்டா? ஹெக்ஸேன் இஸ் த ப்ராடக்ட். 6 கார்பன். எஸ் பத்மஸ்ரீ, வெரி குட், சூப்பர். தர்ஷினி, எல்லாருமே குட், வெரி குட். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோடா மணி, டக்குன்னு எடுங்க. ஸோ டீகார்பாக்சிலேஷன் பார்த்துட்டோம், நம்ம கோல்ஸ் பார்த்தாச்சு.
பரவாயில்ல இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். But we have completed all topics. Even though if we are fast, we have completed everything. அதுக்கடுத்து நான் அது தன்வீர் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா டீகார்பாக்சிலேஷனு கோல்ஸ் எடுத்துக்கோ. இங்கே வந்து ஆனோட் அது வந்து எப்பயுமே இதில் எலக்ட்ரோலைசிஸ் படித்த நடத்தின்னு தான் சொல்லியிருந்தது. எப்பயுமே ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும், கேத்தோடில் எப்பயுமே என்னது ஆனாக்ஸ் ரெட் கேட், அது ஞாபகம் வச்சுக்கோ. ஆன் ஆக்ஸ் ரெட்டு வந்து கேட். அப்போ என்ன அர்த்தம், ஆனோடில் எப்பயுமே இது ஆக்சிடேஷன் தான் நடக்கும், கேத்தோடில் எப்பயுமே கேத்தோடில் எப்பயுமே ரிடக்ஷன். ஆனோட்னாலே ஆக்சிடேஷன் தான், கேத்தோட்னாலே ரிடக்ஷன் தான், அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஆனாக்ஸ் ரெட் கேட் அது உனக்கு தெரியும். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னது, ஹைக்ரோஸ்கோபிக்னா வாட்டரை அப்சார்ப் பண்ணணும்னு அர்த்தம். ரைட்டா, இட் இஸ் அ வாட்டர் லவ்விங் குரூப். தண்ணினா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆன்சர் பண்ணு. இதான் நம்ம பார்த்துட்டோம்ல, இதான பார்த்தோம். பியூட்டனாயிக் ஆசிட் இப்படி தான் தியரி ஃபார்மேட்டில் கொஷின் கேட்பாங்க. என்ன பண்ணுறாங்க, கோல்பு சிந்தசைஸில் சோடியம் சால்ட் ஆஃப் பியூட்டனாயிக் ஆசிட், அதை தான் இப்போ நான் எழுதி போட்டேன். நான் வேறையாவது எழுதி போட்டிருக்கலாம். ரைட்டா, CH2COO நான் பொட்டாசியம் எழுதி போட்டால் அவங்க சோடியம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவனை தூக்கிட்டு இவனை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ என்னது NHN. ஆப்ஷன் ஏ வருமா? ரைட், சூப்பர். Super duper, very important, very important concept, very important topic அடுத்து நம்ம பார்க்க போகிறது. So I think it's been 1 hour, so let us have a small break. Right, we will go for a 10 minutes of break. Right, ஒரு 1 hour once வந்து நம்ம ஒரு break எடுத்துக்கலாம், because it's going to be a longer session till 6:20. I will be taking class. Right, ஆனால் இது ஃபுல்லாக முடிக்கிறோமான்னு தெரியல, பட் hydrocarbons we have to complete it. ரைட், இது வந்து ஹைட்ரோகார்பன் வந்து 12th ஸ்டாண்டர்ட், இதெல்லாம் 12th. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட், 11th சிலபஸ் இது எல்லாமே. சரியா? ரைட், ஓகே. ரைட், we will meet after 5 minutes. ஓகே, 5 minutes ஷார்ட் பிரேக் தான், ரொம்பலாம் இல்லை. நெக்ஸ்ட் பிரேக்கு வேணால் we will take it as a little bit higher. ஆனால் பிரேக் எடுத்தால் நம்ம முடிக்க முடியாது சீக்கிரம். டே 11th இருக்குடா, இதெல்லாம் 12th கிடையாதுடா, இது 11th தான்டா இருக்குது. ஹைட்ரோகார்பன் லெசன் 11th தானே இருக்குது.
Okay, we will start at S. We will start. நிறைய இருக்கு alkanes இன்னும் முடிக்கல, அடுத்து alkene இருக்கு, alkyne இருக்கு, அடுத்து benzene வேற இருக்கு, ரைட்டா? So Clemmensen reduction என்னது? Addition of hydrogen. Clemmensen reduction அப்படினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா we have to do என்ன அப்படினா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Clemmensen reductionல என்ன சொல்லுவாங்க என்ன reagent யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் Clemmensen அப்படினா உங்க மைண்ட்ல ஞாபகம் வருது zinc amalgam Z10Hg with HCl அல்லது ஏதாவது ஒரு ஆசிட், ரைட்டா? ஏதாவது ஒரு ஆசிட் நீங்க எடுத்துக்கலாம், ரைட்டா? என்ன டவுட் தன்வீர்? எஸ், கம் ஆன், சொல்லுங்க என்ன டவுட்? ரைட்டா? Clemmensen reduction H2 Z10Hgl with HCl, ரைட்டா? இதை நம்ம போட்டோம் அப்படின்னா இதை நம்ம போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? So what is the main target over here? Clemmensen reduction ஓட main target என்ன அப்படின்னா we are going to remove C double bond O. யார்கிட்ட C double bond O இருக்கும்? அதாவது aldehyde அல்லது ketone. See, நீ நல்லா கவனிச்சு பார்த்தியா நம்ம எப்படி alkane prepare பண்றோம் அப்படின்னா first double bond அல்லது triple bond யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. HOHனாலும் H2ஓனாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இங்கே HOH போட்டுக்கலாம், இங்கே H2O, இட்ஸ் நாட் அ இஷ்யூ, எப்படி வேணால் போட்டுக்கலாம். இந்த ரெப்ரசன்டேஷன்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, அதெல்லாம் எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம், சரியா? ஸோ நீ கவனிச்சு பார்த்தியா நல்லா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? டபுள் பாண்டில் ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்து ட்ரிபிள் பாண்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் அல்கைல் ஹாலைடு பார்த்தோம், அதுக்கப்புறம் சால்ட் ஆஃப் ஆசிட், ரைட்டா? சால்ட் ஆஃப் ஆசிடில் பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓ குரூப் இருக்குங்க. யார் சி டபுள் பாண்ட் ஓ குரூப்பு? ஆல்டிகைட் CHO CHOவும் அதுக்கப்புறம் என்னது சி டபுள் பாண்ட் ஓ கீட்டோன், ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ரைட்டா? இவன்கள்லேருந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ரைட்? கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனில் தான் சி டபுள் பாண்ட் ஓ. இந்த சி டபுள் பாண்ட் ஓவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு அந்த ரெண்டு பாண்டோட அவனை அப்படியே பிடிங்கி எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம், ரைட்டா? H2 ஆட் பண்ண போகிறோம், சிம்பிள், ரைட்டா? அப்படியே அவனை தூக்கிட்டு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். இப்படி எழுதக்கூடாது, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன்னா இப்படி ஆட் பண்ணணும், ரைட்டா? CH2 CO எடுத்துட்டு CH2 போட போகிறோம், ரைட்டா? ரெண்டு ஹைட்ரஜன் போடணும், அவ்வளோதான். அதுதான் ஷார்ட்கட், அது ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா இந்த எக்ஸாம்பிள்? நம்ம இங்கே பார்க்கலாமா? வில் கோ வித் எக்ஸாம்பிள். நான் அங்கே இருக்க எக்ஸாம்பிள் இங்கே வரைகிறேன், அப்போ உனக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சி டபுள் பாண்ட் O வித் CH3ன்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? Clemmensenனா நான் என்ன சொன்னேன்? Clemmensen என்னது? நம்ம ஜிங்க் அமால்கம் உன் மைண்டில் வரணும், ரைட்டா? Z10HG ஜிங்க் அமால்கம் வித் த ஆசிட் HCl, we are going to get it, ரைட்டா? ஸோ இது என்ன ஆக போகுது? சி டபுள் பாண்ட் ஓ எடுத்துட்டு CH2 அதுக்கப்புறம் CH3 அப்படியே போட்டுக்கோ. எதுவுமே நீ பண்ண தேவையில்லை, இதை மட்டும் தான் பண்ணுறேன். நல்லா கவனிச்சுக்கோ. நம்மளோட மெயின் டார்கெட் என்னது? அவர் மெயின் டார்கெட் இஸ் டு ரிமூவ் திஸ் சி டபுள் பாண்ட் ஓ, கார்பனைல் குரூப்னு சொல்லுவாங்க. இந்த கார்பனைல் குரூப்பை எடுத்துட்டு நான் என்ன பண்ண இடத்துல CH2 போடணும், அதுதான் என்னோட மெயின் டார்கெட். இதை தாண்டி வேறு எந்த அடிஷ்னல் வேலையும் நான் பார்க்கக்கூடாது, இது மட்டும்தான் என்னோட வேலையாக இருக்கணும். ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க, ரைட்டா? ஆல்வேஸ் தேர் வில் பி அ கன்ஃபியூஷன், ரைட்? என்ன, ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? இந்த காம்பவுண்டுக்கு பதிலாக வேறு ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன். என்ன காம்பவுண்டுன்னு பாருங்கள், ரைட்டா? சி டபுள் பாண்ட் ஓ CH3 இருக்குது அப்படியே, ரைட்? CH3. இதோட அடிஷ்னலாக இங்கே என்ன அப்படின்னா ஒரு NH2 இருக்குது, ரைட்டா? NH2ங்கிறது என்ன அப்படின்னா நைட்ரஜன் இஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ லவ் டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன். இங்கே ஹைட்ரஜன் தானே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜிங்க் அமால்கம் நான் போட்டேன் அப்படின்னா Z10HG போட்டேன் அப்படின்னா HClோட போடுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ரியாக்ஷன் வில் சேஞ்ச் இன்டு நம்ம எதிர்பார்த்த CH2 அப்படியே வந்துடும், CH3 அப்படியே இருக்க போது இங்கே NH3 ஆட் ஆக போதும். NH2 என்னவா மாறப்போதான்? NH3 மாறப்போதும், ரைட்டா? NH3 போட்டால் ப்ளஸ் போடணும், ஏன்னா நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குல்ல, ரைட்டா? NH3 ப்ளஸ். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? என்னோட மெயின் வேலை என்னது? நான் எதுக்கு இந்த ஜிங்க் அமால்கம் போட்டேன்? எதுக்கு Clemmensen நான் ஃபாலோ பண்ணுறேன்? எதுக்கு நான் Clemmensen யூஸ் பண்ணுறேன்? நான் Clemmensen யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா கார்பனைல் குரூப்பை மாற்றுறதுக்கு.
இப்போ இங்கேயும் நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன், ஆனால் என்ன ஆகிடுச்சுங்க, NH2 மாறிடுச்சு. அப்போ திஸ் இஸ் கால்ட் ஆசிட் சென்சிட்டிவ். இந்த ஆசிடுக்கு சென்சிட்டிவ், இது வந்து ஹைட்ரஜன் வருது, இந்த ஆசிட்லேருந்து ஹைட்ரஜன் வருது, இந்த ஆசிடுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. இந்த NH2 இந்த ஆசிடோட போய் ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு வந்துடுது. அப்போ இது ஆசிட் சென்சிட்டிவ். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆசிட் சென்சிட்டிவ் இருந்தால் கிளமென்சன் யூஸ் பண்ணக்கூடாது. சார் அப்போ எப்படி சார் இதை மாற்றுறது, ரைட் கொஸ்டின் கரெக்டாக? அதுக்கு தான் வி ஹாவ் அ நெக்ஸ்ட் ரியாக்ஷன், தட் இஸ் வுல்ஃப்-கிஷ்னர். வுல்ஃப்-கிஷ்னர் சார், வுல்ஃப்-கிஷ்னரோட ரியேஜென்ட் என்ன சார்? வுல்ஃப்-கிஷ்னரோட ரியேஜென்ட் யார்? ஹைட்ரசீன். ஹைட்ரசீன் NH2 வித் அ பேஸ், யாராவது ஒரு பேஸ் எடுத்துக்கோ, ரைட்டா? இப்போ அதே ரியாக்ஷன் பாரு, இப்போ நான் போடுறேன் பாருங்க. இப்போ அதே ரியாக்ஷனை பாருங்க, என்ன பண்ண போறேன் அப்படின்னு, C டபுள் பாண்ட் O CH3, இங்கே NH2 இருந்துச்சா? இப்போ வாங்க NH2 KOH, இவனும் பேஸ் இவனும் பேஸ், இவனுங்க ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டானுங்க, இவனுங்க ரெண்டு பேரும் சேர மாட்டானுங்க, இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒத்து போகாதே. அப்போ என்ன நடக்க போகுது, எனக்கு தேவையான ஆள் யார், இந்த C டபுள் பாண்ட் O CH2 மாறிடும், இங்கே CH3 அப்படியே இருக்க போது, இவன் அப்படியே NH2 தான் இருப்பான். there is going to be no change. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு என்ன அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும், அவங்களுக்குலாம் நம்ம ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் இருந்தால் வுல்ஃப்-கிஷ்னர் தான் பெஸ்ட்டு. பேஸ் சென்சிட்டிவ் குரூப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹாலஜன் இருக்குது, ஹாலஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை தூக்கிடும் HXA பேஸோட இருந்தால். அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஹாலஜன் வந்து பேஸ் சென்சிட்டிவ் குரூப், பேஸ் சென்சிட்டிவ் குரூப் இருந்தால் வுல்ஃப்-கிஷ்னர் போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி யார் இருக்கா, நம்ம ஃப்ரெண்டு கிளமென்சன் இருக்காரா, கிளமென்சன் கிட்ட கொடுத்துடணும். இவங்களுக்கு யார் யாரெல்லாம் இங்கே ஆசிட் சென்சிட்டிவ் குரூப்பு, OH மைனஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா NO2 இருக்கக்கூடாது, NH2 இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் ஆசிட் சென்சிட்டிவ் குரூப். ஆசிட் சென்சிட்டிவ்னா ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணுறவங்க, ஹைட்ரஜனை அட்ராக்ட் பண்ணிவிடும். ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, இவங்களுக்குலாம் நம்ம போடக்கூடாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கிளமென்சன் ரிடக்ஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா OH NH2 அல்கீன் டபுள் பாண்டு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா டபுள் பாண்ட் என்னது, ரெடியூஸ் ஆகிடும். நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான பார்த்துட்டு இருக்கோம், டபுள் பாண்ட் இருந்தால் ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு, ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வுல்ஃப்-கிஷ்னரும் அதே தான், வுல்ஃப்-கிஷ்னரே நம்ம போட்டுட்டோம், பேஸ் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஓகே, ஆன்சர் திஸ். புதுசாக இருக்கவங்க யாராவது ஆன்சர் பண்ணாமல் ட்ரை இட் அவுட், ட்ரை திஸ் கொஷின், ட்ரை திஸ். எஸ், யூ கேன் ட்ரை இட் அவுட். கம் ஆன், எஸ். ஸோ என்ன இருக்கு, HCl இருக்கு. HCl NO2 இஸ் அ ஆசிட் சென்சிட்டிவ் குரூப். அப்போ ஆசிட் சென்சிட்டிவ் குரூப்னா என்ன இருக்கும், NO2 NH2 மாறும், NH2 திரும்ப NH3+ மாறிடும். அப்போ NH3+ மாறினா ஒரே ஒரு ஆப்ஷன் எது, ஆப்ஷன் சி, அதுதான் ஆன்சர், ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஏ கிடையாது, ஏல வந்து NO2 அப்படியே இருக்குது பாருங்க. NO2 வந்து ஆசிட் சென்சிட்டிவ், NO2 ஆசிட் சென்சிட்டிவ் அணு. ஆசிட் சென்சிட்டிவ்னா ஆசிடோட ரியாக்ட் பண்ணிடும், ரியாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு NH2 ஃபார்ம் ஆகும், NH2 வந்து என்ன ஆகிடும், அடுத்து NH3+ மாறிடும், சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சி. எல்லாருக்குமே இதுதான் தோணும், பட் இது கிடையாது, இது ஆன்சர், சரியா? ஓகே, ரைட். ஸோ அடுத்த ரிடக்ஷன் வித் பொட்டாசியம் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைட், ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைட். இது யார், ஆசிட். ஸோ ஆசிடு ஏன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் என்னது, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஹைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க, உள்ள திணிச்சிட்டே இருப்பாங்க. எஸ், கமான் பவுச் பேக். ஓகே, டோட்டலாக எத்தனை ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் இருக்குது, இதுதான் மேஜர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மீதியெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் மேஜர், இதில் தான் கொஷின்ஸே நிறையா தடவை வந்திருக்கு. அதனால் நீ வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், சரியா? ரைட், ஆசிட். அதுக்கப்புறம் இது என்னது, அசைல் குளோரைடுன்னு சொல்லலாம். ஆசிட் குளோரைடு, அசைல் குளோரைடு. இது என்னது, ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க, C டபுள் பாண்ட் O. அப்போ சிஸ்டர்ஸ், எஸ்டர்ஸ் ஆர் சிஸ்டர், எஸ்டர். இது என்னது, கீட்டோன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ரெட் பாஸ்பரஸ் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைட் போட்டோன்னா அவ்வளோ பேரையும் அடித்து தூக்கிடுவாங்க, ரைட்டா? அவ்வளோ பேரையும் அடித்து தே வில் பிகம் அ அல்கேனாக மாறிடும், ரைட்? அடுத்து கம்பஷன் ரியாக்ஷன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது, ப்ரிப்பரேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன். நவ் வி ஆர் கோயிங் டு ஃபார் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கேன், ரைட்டா? ஆல்கேனோட
கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸில் வரும். நம்ம என்னென்னலாம் பிரித்தோமோ அவங்களெல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பஷன். எந்த ஒரு ஆல்கேனையும் நீங்கள் கம்பஷன் என்னது நிறைய கொஷினில் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்டர்கோயிங் கம்பஷன் அப்படின்னா சிம்பிள், நீ அதோட ஆக்சிஜன் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ரைட்டா? இட் இஸ் கீவேர்ட் மாதிரி. கம்பஷனை ஆட் பண்ணி எரித்தல், எரிக்க போகிறோம். ஆல்கேன் இதான ஆல்கேனு. ரைட்டா? இதுக்கு முன்னாடி இதோட கோஎஃபிஷியன்ட் நீ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீ நார்மல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறப்பே பேலன்ஸ் பண்ணிடலாம். we will get always a water. ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நீ வந்து கம்பஷன் பண்ணாலும் you will get கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடும் உனக்கு வாட்டரும் கிடைக்கும். ரைட்டா? வாட்டர். இது ரெண்டு தான் எப்பயுமே. நீ எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்தாலும் சரி, அல்கைன் அல்கீன் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, கம்பஷனோட ஃபைனல் ப்ராடக்ட் உனக்கு கார்பன் டை ஆக்சைடும் அடுத்து வாட்டரும் தான் இருக்க போகுது. ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இருக்க போகுது. ஸோ இது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கும். ஆல்கேன் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறனால தான் we are using it as a fuel, ஏர், இதுக்கு எல்லாமே நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் மெயினாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம மெயின் பிச்சுக்குள்ளே போகிறோம். ரைட்டா? கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். கவனி, இங்கே நிறைய ரியேஜன்ஸ் மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ரியேஜன் யூஸ் பண்ணுறப்பே நம்மளுக்கு பார்க்க போகிறோம். ரைட்டா? CO2 இருக்கனால எரிக்கக்கூடாது. ரைட்? ஓகே ரைட். இப்போ பாரு, கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷனில் ஆக்சிஜன் கொடுக்க போகிறேன். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் அட் 100 atm. காப்பர் முன்னாடி நான் பண்ணேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கெட் அ ஆல்கஹால். என்ன கிடைக்குது எனக்கு? ஆல்கஹால். நல்லா கவனி, காப்பர் ப்ரெசன்ஸில் 100 atmல 523 கெல்வினில் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணேன்னா ஐம் கெட்டிங் அ ஆல்கஹால். கவனண்டா என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அடுத்து மாலிப்டினியம் ட்ரைஆக்சைடு MO2O3 போட்டேன் அப்படின்னா ஐ கெட் அ ஆல்டிஹைடு, மெத்தனேல் கிடைக்குது. ரைட்டா? மெத்தனேல். அதே இது மேங்கனீஸ் அசிட்டேட். ரைட்டா? மேங்கனீஸ் அசிட்டேட் என்னது? CH3COங்கிறது அசிட்டிக் ஆசிடோட சால்ட்டு. அதில் மேங்கனீஸ் இந்த MNோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+. ரைட்டா? Mn2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கப்போ இவங்களோட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா we will get a acid. ஸோ அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா ஆல்கேன், இதெல்லாமே என்னது? ஆல்கேன். திஸ் இஸ் ஆல்கேன். இது ஒரு ஆல்கேன். ஆல்கேனை ஆக்சிஜனோட சேர்த்தோம் அப்படின்னா நார்மலாக கம்பஷன். எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் போட்டோம் அப்படின்னா அது கம்பஷன். கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக கம்பஷன் பண்ணலை, முழுசாக பண்ணலை. கண்ட்ரோலாக ஆக்சிடேஷன் பண்ண போகிறேன் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் ப்ரெசன்ஸில் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் அ ஆல்கஹால். அதே இது மேங்கனீஸ் ட்ரைஆக்சைடு Mn2O3யோட நான் பண்ணுறப்ப அதை மாலிப்டினம் MO2O3. ரைட்டா? மாலிப்டினம் ட்ரைஆக்சைடோட பண்ணேன் அப்படின்னா ஐ கெட் ஆல்டிஹைட். அதே இது மேங்கனீஸ் அசிட்டேட்டோட பண்ணேன் அப்படின்னா எத்தனாயிக் ஆசிட் கிடைக்க போகுது. ரைட்டா? ரைட்? சூப்பர், குட். ஸோ ஆர்டினரி ஆல்கேன் ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன், பட் ஆல்கேன்ஸ் ஹேவிங் டெர்ஷரி ஹைட்ரஜன் ஆட்டம் கேன் பி ஆக்சிடைஸ் டு கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் பை பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இங்கே பாரு, நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்டினரி ஆல்கேன் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஆக்சிடேட். ஏன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் KMnO4 இஸ் அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம பார்த்துருக்கோம் நார்மலாக. ரைட்டா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பார்க்கலனாலும் இனிமேல் பார்ப்போம். இட் இஸ் அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நார்மலாக இப்போ பாரு, இது CH4 இருந்துச்சுன்னா CH4ஓட நீ KMnO4 போட்ட அப்படின்னா உனக்கு என்ன பண்ணாதான் ஆன்சர் கிடைக்காது. இட் ரெசிஸ்ட். இது என்ன பண்ணுதான்? ரெசிஸ்ட் பண்ணுதான். ஹேவிங் டெர்ஷரி ஹைட்ரஜன் ஆட்டம். 4 ஹைட்ரஜன் ஆட்டம் அல்லது 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. வேறஸ் டெர்ஷரி இருந்துச்சுன்னா இப்போ பாரு, டெர்ஷரி CH3 இங்கே ஃபுல்லாக என்னது? ஒரு கார்பனை சுற்றி 3 கார்பன் இருக்குது. டெர்ஷரி அல்கைல் ஹாலைட். ரைட்? டெர்ஷரி அல்கைன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுறப்ப KMnO4ல் இட் கிவ்ஸ் ஆல்கஹால் ஈஸியாக ஆல்கஹாலை கொடுத்துரும். பைரோலிசிஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை. இட் இஸ் அ பிரேக்கிங் ஆஃப் பாண்ட் பிரேக்கிங். ரைட்டா? ரப்ஷர் ஆஃப் CH பாண்ட் அல்லது CC பாண்ட். ரைட்டா? CH அல்லது CC. சிக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒரு ஆல்கேன் இருக்கா? இந்த ஆல்கேனை நான் ரப்சர் பண்ண போகிறேன். எங்கே ரப்சர் பண்ண போகிறேன்? கார்பனுக்கு நடுவில் பாண்டு பிரேக் பண்ணலாம் அல்லது கார்பன் ஹைட்ரஜன் நடுவில். இங்கே பாரு, 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 14 ஹைட்ரஜன் இருக்குது. 2 வெளியே போயிருக்கு. அப்போ இங்கே என்ன பாண்டு பிரேக்கு? CH பாண்டு பிரேக் ஆகிருக்கு. கார்பனுக்கும் ஹைட்ரஜன் நடுவில் இருக்க பாண்டை பிரேக் பண்ணியிருக்கேன். அதே இங்கே பாரு, என்னது? கார்பனே ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. கார்பன் பாண்ட் பிரேக்கிங். கார்பன் ஹைட்ரஜன். இங்கேயும் கார்பன் தான். ஸோ 3 விதமாக பிரேக் ஆகிடும். இதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் பைரோலிசிஸ். இங்கே மெயினாக ஞாபகம் வச்சுக்கோ, CH ரப்சர் ஆகணும். CH பாண்ட் ரப்சர். உனக்கு வந்து நீ வந்து கார்பனையும் ஹைட்ரஜனையும்
பிரேக் பண்ணணும்னா என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும்? குரோமியம், வெனேடியம், மாலிப்டினம் எக்ஸெட்ரா யூஸ் பண்ணலாம். அதே இது சிசி பாண்டை நீ பிரேக் பண்ணணும் அப்படின்னா you have to use silica, aluminum and zinc oxide etc. இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணணும். ரைட்டா? these are the major. குரோமியம், வெனேடியம், மாலிப்டினம் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get a rupture of carbon hydrogen. அதாவது கார்பனையும் ஹைட்ரஜன் கம்மியான கார்பன் இருக்கக்கூடியது அல்லது ஆல்கீன் வரணும், ஆல்கைன் வரணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா சிசி பாண்டு பிரேக் பண்ண அப்படின்னா சிலிக்கா, அலுமினியம், ஜிங்க் ஆக்சைடு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? தீஸ் we can use. these are the things we can use it. okay, right. ஐசோமரைசேஷன், அதாவது ஆல்கேன்ஸை ஐசோமரைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம பார்த்தோம். ஐசோமரைசேஷன் நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியோ அல்லது 4 டேஸ்க்கு முன்னாடியோ ஐசோமர்ஸ் நடத்தியிருந்தேன். என்னென்ன அப்படின்னா பொசிஷன் ஐசோமரிசம், ரிங்கு, மெட்டாமர்ஸ், டாட்டாமர், ரிங் செயின் ஐசோமரிசம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்லாம் பார்த்துருந்தோம். ஆப்டிக்கல் தவிர இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ இதில் பாரு மீத்தேன் இருக்குது. மீத்தேன் எப்படி ஐசோமர் பண்ண முடியும்? இருக்கிறது ஒரே ஒரு கார்பன். அடுத்து CH3CH3. ஈத்தேன் எடுத்துக்கோ. இது என்ன ஐசோமரிசம் பண்ண முடியும்? இதுலேயும் ஐசோமரிசம் கிடையாது. அதே மாதிரி CH3CH2CH3 இதில் என்னது நீங்கள் ஐசோமர்ஸ் போட முடியும். ஃபோர்த்துலேருந்து என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ த பொசிஷன் ஐசோமரிசம் அப்படின்லாம் என்ன பண்ணலாம். ஸோ அப்போ C1லேருந்து 2 வரைக்கும் இருக்க ஆல்கேன்ஸ் ஆர் நாட் ஐசோமரைஸ்ட், ஐசோமர்ஸாக மாறாது. அப்போ ஐசோமர்ஸாக மாற்றுறதுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்? கவனி, இங்கே தான் கொஷின். இது ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் N-ஹெப்டேன் ரியாக்ட் வித் AlCl3? N-ஹெப்டேனை நீ என்ன பண்ணுற? N-ஹெப்டேன்கிறது இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? CH3 நான் தள்ளி போய்க்கிறேன், நம்ம போர்டு கொஞ்சம் கிளார் அடிக்குது. ரைட்டா? ஸோ இங்கே பாரு CH3 CH2 5 CH3யை AlCl3யோட போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது பாரு. இது N-ஹெப்டேன் லீனியர் செயினாக இருந்துச்சு. ரிங்காக இருந்தது என்ன ஆகிடுச்சு? இங்கே பிரான்ச்சாக மாறிடுச்சு. ரிங்காக இருந்தது பிரான்ச்சாக மாறிடுச்சு. சரியா? அப்போ கொஷின் வந்து கேட்பாங்க. இது வந்து நீட் 20ல் கேட்டிருந்தாங்க, 2020ல். ரைட்டாக? இந்த மாதிரி N-ஹெப்டேனை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு. திஸ் இஸ் த பாசிபிலிட்டி. அது இது N-ஆக்டேன் பாரு என்ன இருக்குது அப்படின்னு ஐசோ-ஆக்டேன். சரியா? ஸோ இட் வில் அண்டர்கோ ஐசோமரைசேஷன். AlCl3 இருந்துச்சுன்னா என்னது? இட்ஸ் கோயிங் த ஐசோமரைசேஷன், ஐசோமராக மாறுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து அரோமடைசேஷன். அரோமடைசேஷன் என்னது? ஒரு சிங்கிள் பாண்டாக இருக்க காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்டாக மாறுது. அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா எப்படி அரோமேட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்லலாம்? ஒரு காம்பவுண்டை அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படி சொல்லுவீங்க? What is the specification? We have one rule. What is that rule? FeCl3 we will be using it in alcohols and phenols லெசன்ல நான் சொல்கிறேன். ரைட்டா? FeCl3 பார்த்திங்க அப்படின்னா ஃபார் கன்வெர்ட்டிங் ஆல்கஹால்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? எஸ் தன்வீர், வெரி குட். ஹக்கல்ஸ் ரூல். ஹக்கல்ஸ் ரூல் என்னன்னு சொல்ல முடியுமா? ஹக்கல்ஸ் ரூல்னா என்னென்னு? ஹக்கல்ஸ் ரூலில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? எஸ். கோப்ளேனார். எஸ். கோப்ளேனாரா? ஆமாம், sp2 ஹைப்ரிடைசர் தான் கோப். ஓகே, பிளேனார் அல்லது கோப்ளேனார். ஓகே, அடுத்த 4 பாயிண்ட் வரணும். கோப்ளேனார் அல்லது பிளேனார். அடுத்து 4n+2 வேறு லெவல். 4n+2 2n+2 ஓ ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் 2 காமனாக எடுத்துறீங்க. 4n+2. அடுத்து எஸ். நெக்ஸ்ட் அடுத்து இன்னும் 2 இருக்கே. ஆனால் அதுவும் ரைட்டு தான்டா. 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2n+2 தான், 2n+1 தானே வரும். அதுவும் ரைட்டு தான். ஆனால் 4n+2 தான் பார்க்கணும். ரைட்? ஆறா தர்ஷோர் ஆன்சர் சொல்கிறாங்க. தட் இஸ் 2 காமனாக எடுத்துகிட்டு தட் இஸ் ஓகே. ஆமாம், 2n+2 தப்பில். ரைட் தன்வீர் கரெக்டு தான். நீங்கள் தர்ஷினி சொன்ன மாதிரி இருக்கணும். 2 காமனாக போட்டிருக்கேன். ரைட்டா? டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான். பை எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கணும்? டீலோக்கலைசேஷன், அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஆல்டர்னேட்டடாக இருக்கணும், கான்ஜுகேட்டட் சிஸ்டமில் இருக்கணும்.
சரியா? delocalization of pi electrons இதெல்லாம் இருந்துச்சுன்னா we can call it as aromatic compound. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6க்கு மேல இருந்துச்சுன்னா அவங்கள ஃபுல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா we can undergo aromatic compound. 1 2 3 4 5 6 இவன் என்ன பண்ண போறேன் I am going to use என்னென்னலாம் யூஸ் பண்றோம்னு பாருங்க. இவங்க பூரா போட்டோம் அப்படின்னா அதாவது பயங்கரமா ஹீட் பண்ண போறோம் 773 கெல்வினுக்கு. கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா alternate double bond ரா. கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா alternate. கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது alternate double bond. டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் இருக்கும்ல அதான் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள். கான்ஜுகேஷன் கான்ஜுகேட்னா ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுறது மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறது ரைட்டா? எஸ் அதான் டபுள் சிங்கிள் டபுள் அதான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அதான் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கணும் அதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 இருக்கா ரைட். இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு பாரு. ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் இஸ் நீடட். 10 to 20 atmospheric pressure வேணும். ஆக்சைட்ஸ் ஆஃப் வெனேடியம் பென்டாக்சைடு, மாலிப்டினம் பென்டாக்சைடு, குரோமியம் ஆக்சைடு இந்த மாதிரி ஆக்சைட்ஸ் வேணும். வெறும் இந்த மெட்டல் மட்டும் இல்லை ஆக்சைட்ஸ் சப்போர்ட்டட் ஓவர் அலுமினானா Al2O3 இருக்கும் ரைட்டா. இவங்க எல்லாருமே இருக்கணும். இவங்களோட ஆக்சைட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அலுமினா இருக்கணும். இவங்க 2 பேர் இருந்தால் மட்டும்தான் என்னது ஆன்சர். ப்ளூ ஈகல் நேற்று அவங்க பேர் ஏதோ சொன்னாங்க மறந்துட்டேன் நான் ரைட்டா. ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் வெனேடியம், மாலிப்டினம், அதுக்கப்புறம் குரோமியம் இருக்கணும், அதுக்கப்புறம் அலுமினா. இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா that is going to be a favorite condition for aromatization. ஸோ அப்போ என்ன ஆக போகுது 6 கார்பன் இருக்கா. அப்போ என்னது எல்லாம் 3 ஹைட்ரஜன் செட்டு வெளியே போயிட்டு it will become this. கனி ஓகே ரைட் got it. நாளைக்கு மறக்க மாட்டேன். 2 3 4 5 6 7 இருந்தால் என்ன ஆகும் அதே தான் பென்சின் ரிங்கு அதோட அடிஷ்னலாக 1. 8 இருந்தால் என்ன வரலாம்? எனி ஐடியா? எனி கேசஸ்? 1 2 3 4 5 6 7 8. ஆக்டேன் இருந்தால் ஆக்டேன் என்னவா மாறலாம்? ஆக்டேன் பாரு இப்படி இருக்கா, இடம் பற்றதுனால குட்டியாக வரைகிறேன். ஆக்டேன் இப்படி வரலாம், இல்லை இது வேறு எங்கே வேணா இருக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னது ஆக்டேனில்? we have 2 ஆப்ஷன். மெத்திலாகவும் இருந்திருக்கலாம், அதே இது எத்திலாகவும் இருந்திருக்கலாமா? மெத்திலாகவும் இருந்திருக்கலாம், எத்திலாகவும் இருந்திருக்கலாம் ரைட்டா. this is going to be the aromatization அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆன்சர் திஸ். பார்த்தியா? மாலிப்டினம் ஆக்சைடு ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர். அப்போ இது வந்து அரோமேட்டைசேஷன் நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே போயிட்டு வாங்க நோ ப்ராப்ளம். ரெக்கார்டட் செஷன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க டைம் கிடைக்கிறப்ப. ஓகே ரைட் நோ ப்ராப்ளம். படிச்சிட்டிங்கன்னா ஓகே தான். ஃப்ரைடே ஆகுமா வரதுக்கு? 1 2 3 4 5 6 மேலே ஒரு 7 இருக்குது. அப்படி தான் ஆன்சர். ஏயா பியா? அரோமேட்டிக் காம்பவுண்ட் தானே. அப்போ அரோமேட்டைசேஷன்னா இதான் வரணும். இருக்கேன்டா என்னாச்சு? successfully we have completed successfully we have completed alkane. Now we are entering into alkenes start பண்ணலாமா? right, we are going to start alkenes. double bond. so alkenes பொறுத்த வரைக்கும் என்னது double bond இருக்க போகுது. ஸோ அதில் ஒரு பாண்டு சிக்மா பாண்டு, ஒரு பாண்டு பை பாண்டு. சரியா? நிறைய பேர் டபுள் பாண்ட்னால இது பை பாண்டுன்னு நினச்சிக்கிறீங்க. டபுள் பாண்ட்னா பை பாண்ட் கிடையாது. டபுள் பாண்டில் ஒன்று சிக்மா பாண்டு, இன்னொன்று என்னது பை பாண்ட். சரியா? அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, எது சிக்மா பாண்டு எது பை பாண்ட் அப்படிங்கிறத. ஓகே ரைட். ஈச் கார்பன் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். பார்த்தியா? டபுள் பாண்ட்னால என்னது? அப்போ இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இப்படி போட்டுக்கோ நம்ம. டபுள் பாண்டு கார்பன், அப்போ 3 பாண்டு தானே இருக்குது. 3 பாண்டு இருந்தால் என்னது? sp2 ஹைப்ரிடைஸ்ட் ரைட்டா. 3 பாண்டு இருந்தால் sp2 ஹைப்ரிடைஸ்ட் ரைட்டா. எஸ் ஓகே சூப்பர். ஜென்ரல் ஃபார்ம்லாம் உனக்கே தெரியும், பிரச்சனை இல்லை.
டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணலாமா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன் இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் கிரேட் சூப்பர். எப்படி நம்ம அல்கீன் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது இதுவும். ரைட்டா? சூப்பர். ரைட். ஸோ அங்கே யூஸ் பண்ண மாதிரியே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லிண்டலார் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, லிண்டலார் கேட்டலிஸ்ட் என்னது? எனி ஐடியா அபவுட் வாட் இஸ் லிண்டலார் கேட்டலிஸ்ட்? ரைட். லிண்டலார் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா பாய்சன்டு palladium. அதாவது பல்லேடியம் மட்டும் எடுக்க போகிறது, பல்லேடியமோட என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு பாய்சன். ஆமாம் ஆமாம், எஸ் 6:30 தான் லைவ், 11th 6:30 தான். எஸ் பாய்சன் ஷெட்யூல் பண்ணல இன்னும். 6:30 லைவ், 6:30 ஒரு லைவ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களா இல்லையா? ரைட், ஷெட்யூல் ஆயிருக்கு. எஸ் ரைட்டா? என்னது CaCO3? ஓகே பாய்சனா? பாய்சன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கடா, ஷெட்யூல் ஆயிருக்கு பாருங்கள். இருக்குது 11th கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ்னு ஒன்று இருக்கும் பாரு, பாய்சன்டு பெலேடியம். அப்போ பாய்சன்டு பெலேடியம்ங்கிறது தான் க்ளூ வேர்டு. எக்ஸாமில் பாய்சன்டு பெலேடியம் தான் கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டாக? பாய்சன்டு பெலேடியம். அப்போ பாய்சன் பெலேடியம் பண்ணலாமா? லிண்டலார் கேட்டலிஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம், டபுள் பாண்ட் சி டபுள் பாண்டு இருக்க போகுது. இவங்களை என்ன பண்ண போகிறேன் நான், ரிடக்ஷன் ஆனது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் எடுத்துக்க போகிறோம். பலேடியம் எடுத்தாச்சு, பலேடியமாக பாய்சன் கொடுக்கணும்ல. ஸோ BaSO4. இங்கே என்ன பண்ண போகிறேன் நான், BaSO4 எடுத்துக்க போகிறேன். BaSO4 இஸ் அ பாய்சன். ரைட்டா? பாய்சன் பலேடியம். ரைட்டா? பாய்சன் கொடுத்துருக்கா, பலேடியம் எடுத்துக்க போகிறேன். பாய்சனோட இருக்கக்கூடிய பலேடியம் என்ன ஆக போகுது, இது சாரி ஐம் டூயிங் சம் மிஸ்டேக், இது ஒரு மிஸ்டேக் இருக்குது. ரைட், ஜஸ்ட் ஏன்னா ஏற்கனவே அல்கீன் தான் எழுதியிருக்கேன். ஆல்கீன்லேருந்து எப்படி ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அல்கைன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரைட்டா? அல்கைன்லேருந்து. ரைட்டா? முடியலடா தன்வீர், நானும் ஒரு நிமிஷம் என்னடா ஏதோ சொல்கிறானேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னென்னு அப்புறம் மேலே போய் பார்த்தா தான் அவங்க போட்டிருக்காங்க, அதை நான் பார்க்குறேன். அனு போட்டிருக்கதை வேறு லெவலில் பண்ணுறீங்க. சரியா? பார்த்தியா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, ஹைட்ரஜனை ஒரே சைடில் போட்டிருக்கேன். ஏன் ஹைட்ரஜன் ஒரே சைடில் போட்டிருக்கேன், பிகாஸ் கேட்டலிஸ்ட் மூலமாக நடந்தாலே சின் அடிஷன். ரைட்டா? கேட்டலிஸ்ட் மூலமாக நடந்தாலே என்னது, இட் இஸ் அ சின் அடிஷன். ஓகேவா? அப்போ சின்னுனா என்னது, ஒரே சைடில் அட்டாச் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே சைடில் அட்டாச் ஆகிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஒரே சைடில் அட்டாச் ஆகிட்டாங்க. இப்போது ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, எதுக்காக இங்கே பாய்சன் யூஸ் பண்ணணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பாய்சன்? டூ 2014 பர்பஸ் ஆஃப் பாய்சன் என்னன்னு கேட்டுட்டாங்க ஒரு கேள்வியாக. எல்லா பயலும் என்ன அப்படின்னா, பாய்சன் எதுக்கு யூஸ் பண்ணணும், பாய்சன் யூஸ் பண்ணணும் படிச்சுட்டு போயிட்டான். ஆனால் பாய்சன் எதுக்கு யூஸ் பண்ணுறன்றதை படிக்காமல் போயிட்டாங்க. இப்போல்லாம் படிச்சுட்டான், என்ன இப்போ நானும் சொல்லித்தர போகிறேன்ல. அதனால் பர்பஸ் ஆஃப் திஸ் பாய்சன் டு அவாய்ட் ஃபர்தர் ரிடக்ஷன். ஃபர்தராக ரிடக்ஷன் நடந்தால் என்ன நடக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹைட்ரஜன் கேட்டலிஸ்ட் HPD இவங்க மட்டும் இருக்காங்க பாரு. ஆல்கீனில் என்ன பண்ண, இப்போ திரும்ப 2 ஹைட்ரஜன் சேர்ந்துருமா, திரும்ப 2 ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன ஆக போகுது நம்மளுக்கு, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஆல்கேன் ப்ரிப்பேர் ஆகிட போகுது. ரைட்டா? சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும், ஆல்கேன் வில் பி ஃபார்மிங், திருப்பி 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். அப்போ ரியாக்ஷனை பாதியிலே ஸ்டாப் பண்ணணும். நீ ரொம்ப ஃபோர்ஸாக செயல்படாத, நீ என்ன பண்ணாத, வரவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாத, வெறும் இந்த அல்கீனுக்கு மட்டும் என்ன பண்ண, அல்கைனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண, இவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, இவனை தான் வேணும்னு சொல்லி கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் கஸ்டமருக்கு என்ன பண்ணணும், நம்ம இவங்களை ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் நீ என்ன பண்ண, கொஞ்சம் பொறுமையாக செயல்படு. நீ பொறுமையாக இருக்க மாட்டேன் சொன்னாலாம் உன்னோட நான் என்ன பண்ணுறேன், உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தட் இஸ் BaSO4. பர்பஸ் ஆஃப் திஸ் பாய்சன் என்ன அப்படின்னா, டு அவாய்ட் ஃபர்தர் ரிடக்ஷன். ரைட்டா? ஃபர்தர் ரிடக்ஷனை அவாய்ட் பண்ணுறது. சார் BaSO4 மட்டும்தான் பாய்சனா, வேறு யாராவது பாய்சன் இருக்காங்களா, எனக்கு இவனை பிடிக்கல BaSO4, அதுக்கு மேலே வேறு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா, எஸ்
அப்போதே தன்வீரோ அணுவோ சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா we can use calcium carbonate also, CaCO3 also can be used in some cases. ஒரு சில கேசஸில் என்ன பண்ணுவாங்க, this is also can be used. ரைட்டா? ஓகே, அடுத்து பாரு. ஸோ இப்போ இது என்னது முக்கியமாக, இது என்னது sin addition. This is sin addition. கரெக்டாக? இது என்னது sin addition. இது என்னது sin addition. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கேட்டலிஸ்ட். அதுக்கடுத்து என்னன்னா ரிடக்ஷன் ஆஃப் அல்கைல் வித் லிண்டலார் கேட்டலிஸ்ட். ரைட்டாக? லிண்டலார் கேட்டலிஸ்ட் தான் இப்போ பார்த்தோம். நோ வி ஆர் கோயிங் வித் சோடியம் ப்ளஸ் லிக்விட் அமோனியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பாதி இடத்துல இப்படி கொடுப்பாங்க, மீதி பாதி இடத்துல. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன். இதுக்கு இன்னொரு பேர் என்னது, பிரிட்ஜ் ரிடக்ஷன் பேர். ரைட்டா? ரைட்டா? ஹவு மெனி பாய்சன், அந்த ரெண்டு தான் பாய்சன், அந்த ரெண்டு பாய்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க, நிறைய பாய்சன்லாம் இல்லை, வேண்டாம். ரைட்டா? அது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, ரைட், ஓகேவா? ரைட். ஸோ பிரிட்ஜ் ரிடக்ஷன். சோடியம் வித் ட்ரை ஈத்தர் அப்படின்னா எங்கே போக போகிறோம், நம்ம Wurtz ரியாக்ஷன் போய்டும். சோடியம் வித் லிக்விட் அமோனியா அப்படின்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன். சோடியம் வித் ட்ரை ஈத்தர்னா Wurtz, சோடியம் வித் லிக்விட் அமோனியானா பிரிட்ஜ். Wurtz பிரிட்ஜ் ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? சிம்பிள். என்ன ஆக போகுதுங்க, இங்கே பார்த்தா அப்படின்னா C ட்ரிபிள் பாண்ட், C ட்ரிபிள் பாண்ட் தானே, C ட்ரிபிள் பாண்ட் வித் R இருக்காங்க. என்ன பண்ண போகிறோம், as it is sodium with liquid ammonia NH3 கொடுக்க போகிறாங்க. என்ன ஆக போகுதுங்க, R C double bond C hydrogen hydrogen R. அப்போ இது என்னது, trans alkane. Here I am getting a trans alkane. சரியா? போன தடவை சின் கிடச்சிச்சா, இது ட்ரான்ஸ். ஸோ அங்கே சின்னு, இங்கே ட்ரான்ஸ். ஸோ ஆப்போசிட்டில் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வேணும்னா யூ ஹேவ் டு யூஸ் சோடியம் வித் லிக்விட் அமோனியா. உனக்கு சேம் சைடில் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ், என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம, இதுக்கு முன்னாடி ஸ்லைடு என்ன பார்த்தோம் நம்ம, சோடியம் வித் லிக்விட் அமோனியா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்டா, லிண்டலார் கேட்டலிஸ்ட், பாய்சன் பெலேடியம். ரைட்டா? பாய்சன் பெலேடியம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆன்சர் திஸ், நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுங்கள். சார் இது எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, கார்பனோட பொசிஷன் நான் சொல்கிறேன், எங்கெங்கே என்ன ஆகுன்னு மட்டும் ட்ரை பண்ணு. நீ யோசி, நீ படம் வர, அந்த படம் ரைட்டாக நான் சொல்கிறேன். ஓ ரைட், சாரி, சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். சின்னு சொல்லலாம், சிஸ். என்ன டபுள் பாண்ட் வந்துருச்சுல, டபுள் பாண்ட் வந்தாலே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ இட் இஸ் அ சிஸ், இது ட்ரான்ஸ். சின் அடிஷன் ஆன்டி அடிஷன் அப்படி கூட சொல்லிக்கலாம். சின் அடிஷன் ஆன்டி, அதுதான் ஆப்போசிட்ஸ் கரெக்ட். சின்னுக்கு ஆன்டி ஆப்போசிட், ட்ரான்ஸ்க்கு ஆப்போசிட் சிஸ். ஸோ லிண்டலார் கேட்டலிஸ்ட் போட்டால் என்ன ஆகும், டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு அங்கே ஹைட்ரஜன் வருமா? ரைட்டா? தட் இஸ் சிஸ் ஆல்கீன். சிஸ் வரணும் எனக்கு. ரைட்டா? சிஸ் ஆல்கீன் எனக்கு கிடைக்கணும். ரைட்டா? சிஸ் ஆல்கீன் வில் பி த ஆன்சர். அப்போ டபுள் பாண்ட் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இதான சிஸ். திஸ் இஸ் சிஸ் ஆல்கீன். ரைட்டா? இந்த பக்கம் போனால் சிஸ். ரைட்டா? வாங்க வாங்க, லேட்டாக வந்துட்டு இதில் பேச்சு வேறு. லேட் கமர்ஸ் எல்லாம் வெளியே நிப்பாட்ட போகிறேன் நான். அதாவது சரி, நான் கன்ஃபியூஸ் பண்ணேன், இப்படியே போடுவேன், நான் இப்படியே போடுறேன். இந்த டயக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதனால் உனக்கு புரிகிறதுக்காக வரைஞ்சா, நான் வரைகிறது கண்டிப்பாக உனக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், அதனால் நான் வேறு மாதிரியே வரைஞ்சிடறேன். சரியா? டபுள் பாண்டு, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், வெளியே ஒரு ஹைட்ரஜன், உள்ள ஒரு ஹைட்ரஜன், ஆப்போசிட். ரைட்டா? கரெக்டாக சார்? கரெக்டாக அனு வரைஞ்சிட்டாங்களாம். வரைந்து விட்டேன் என்பதை குத்தி காட்டுகிறாராம் அனு. என்ன? ரைட், ஓகே. ஸ்கூல் வைக்க வேணாம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணவா? என்னைய வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீ பிளான் பண்ணிட்ட, என்னம்மா? ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. நான் என்னோட சேனல் ஆரம்பித்தப்ப அந்த ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிங்க. என்னோடய சேனல் ஆரம்பித்தப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா
நான் என்னோட சேனல் ஆரம்பித்தப்போ என்ன அப்படின்னா கொரோனா டைமு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஸ்கூல் ரீஓப்பன் ரைட்டா, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஸோ ப்ரொட்டஸ்ட் ஸ்கூல் ரீஓப்பனுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது, போர்ஷன் ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ப்ரொட்டஸ்ட்டுக்கெலாம் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் நான். அப்போ தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓ அப்படியா, அது எனக்கு தெரியவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை இன்னும் அந்த ஆன்சரே. அதுக்குள்ளே மெசேஜ் மேலே நான் ஆக்சுவலாக சின்னதாக ஸ்க்ரீனில் தான் வச்சுருக்கேன்னா அதனால் மேலே போயிடுச்சு, எனக்கு தெரியல. ஓகே, ஆன்சர் என்னது? trans 3-ஹெக்ஸீனா. சோடியம் வித் லிக்விட் அமோனியானா ஆப்போசிட்டாக ஆட் ஆக போகுது. ஸோ அப்போ ஆப்போசிட்னாலே ட்ரான்ஸ் தான், அப்போ ட்ரான்ஸ் ஆன்சர் போட்டுடலாம். சரியா, நவ் அஹிம்சையா. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இது ஓன் சேனல் கிடையாதுல்ல, மிஸ்டேக்குன்றதுனா நம்ம பண்ணலாம், பட் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கப்போ நம்மளாம் எதுவும் பண்ண முடியாதுல்ல. நம்ம என்னோடய கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு, அதனால் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, அதனால தான். சரியா, ஃப்ரம் மோனோ ஹாலோ ஆல்கேன். மோனோ ஹாலோ ஆல்கேனா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மோனோ ஹாலோ ஆல்கேன், ஆல்கேனில் ரைட்டா. தமிழ்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் நடத்துறீங்களா? டே, நான் எப்படா தமிழ் சொன்னேன்? 11th 12th தாண்டா தமிழில் நடத்துவேன்னு சொன்னேன். அது 6:30 மணிக்குடா 11th. அப்போ வாங்கடா, வாங்க ஃபைசல். எஸ், மோனோ ஹாலோ ஆல்கேன் ரைட்டா. மோனோ ஹாலோ ஆல்கேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்கேனில் ஒரே ஒரு ஹாலஜன் இருக்க போகுது ரைட்டா. ஆல்கேனில் ஒரே ஒரு ஹாலஜன் இருக்க போது என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்க ரைட்டா. இட் இஸ் ரிமூவல் ஆஃப் HX. நம்ம என்ன ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா HX, ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு எக்ஸையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த பாண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, you just see that இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, இவங்ககிட்ட ஒரு ஹாலஜன் இருக்குது. அப்போ இவங்ககிட்டேருந்து ஒரு எக்ஸையும் இவங்ககிட்டேருந்து ஒரு எக்ஸையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம இங்கே டபுள் பாண்ட் போட முடியும். ஸோ அதனால we are going to remove HX from the alkyl halide. This is called beta elimination. What is this beta elimination? Beta elimination என்னது? ஸோ ஆல்ஃபா கார்பன் என்னன்னு தெரியுமா தெரியாதா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல்ஃபா கார்பன் என்னன்னு தெரியும் நான் நம்புகிறேன். What is the meaning of alpha carbon? Let us go for a example ரைட்டா. alkyl halide எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CH3, இங்கே ஒரு CH3 இருக்குது, CH2 எடுத்துக்கலாம். இங்கே CH3 வேணாம், இங்கே CH2, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, CH2, CH2, CH3. சரியா, இப்போ கவனிங்க என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்போ அல்லது சப்ஸ்டியூட்டோ இங்கே என்ன எடுத்துக்கலாம்? நம்ம எக்ஸை சொல்லலாமா? அப்போ எக்ஸுக்கு என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்க கார்பன் இஸ் கால்ட் ஆல்ஃபா கார்பன் ரைட்டா. பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? ஆல்ஃபா கார்பன். அப்போ ஆல்ஃபா கார்பனுக்கு அடுத்து இருக்க எல்லா கார்பனுமே என்னது? பீட்டா. இது பீட்டா கார்பன், இது பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன், இது காமா கார்பன், இது காமா கார்பன், இங்கே காமா கிடையாது, அதுக்கு அடுத்து டெல்டா, காமாக்கு அடுத்து டெல்டா, இப்படி போயிட்டே இருக்க போகுது ரைட்டா. வெல்கம் சாம் வரப்பே ஒரு மெசேஜ் போட்டுட்டு தான் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் குட் ஈவினிங்லாம் சொல்லுவாங்க. ஆல்ஃபா கார்பன், பீட்டா கார்பன், காமா கார்பன் ரைட்டா. ஸோ இப்போ ஆல்ஃபா கார்பன் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீட்டா எலிமினேஷனா. பீட்டா எலிமினேஷன் அப்படின்னா எங்கேருந்து எலிமினேட் ஆக போகுது? ஆல்ஃபா பீட்டாலேருந்து ஒரு ஹைட்ரஜனை தூக்க போகிறாங்களா ரைட்டா. பீட்டாலேருந்து ஹைட்ரஜனை தூக்க போகிறாங்க ரைட்டா. ஆல்ஃபா பீட்டா எலிமினேஷன் கூட சொல்லலாம். இதுலேருந்து ஆலஜனும் இதுலேருந்து ஹைட்ரஜனும் வெளியே போகுது. இப்போ பாரு கவனமாக, இங்கே கவனி என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு காம்பவுண்ட் ரைட்டா. இது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாமா? I'm just writing it around drawing. நான் எப்படி வரைகிறேன்? இப்படி இருக்கு. இதில் என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக டி கொடுத்துருக்காங்களா, நம்ம ஹைட்ரஜன் வச்சுக்கோ, எதுக்கு டி எல்லாம் போட்டுட்டு ரைட்டா. ஸோ இங்கே குளோரின் இருக்குது ரைட்டா, இங்கே வந்து குளோரின் இருக்குது, இதான் நம்மளோட காம்பவுண்ட் வச்சுக்கலாம் ரைட்டா. குளோரின் இருக்குது. என்ன ஆக போகுது? இந்த குளோரின் வெளியே போகுது அப்படின்னா பீட்டா பொசிஷன்லேருந்து ஹைட்ரஜன் எடுக்க போகுது. இப்போ பீட்டா பொசிஷன் எது? இதுவும் பீட்டா கார்பன் தான், இதுவும் பீட்டா கார்பன் தான் ரைட்டா. just doing it on a separate page. இங்கே Cl கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ Cl கனெக்ட் ஆயிருக்க கார்பன் தான் என்னது? ஆல்ஃபா கார்பனா. இதுவும் பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரைட்டா. ரைட். அப்போ என்னது? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரைட். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா அது வரைக்கும் படித்தா போதும். அதுக்கப்புறம் வந்து
மென்ஷன் பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறமும் நம்ம பெருசாக போட்டது கிடையாது, அதுக்கப்புறம் கிடையாது, அது வரைக்கும் போதும். ரைட்டா? ரைட். ஆல்ஃபா பீட்டா அப்படி இருக்குன்னா இப்போ இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம், இங்கேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம். அப்போ இதுக்கு 2 ஆன்சர் பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த குளோரின் ஃபஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா குளோரின் கோயிங் டு கெட் எலிமினேட்டட். குளோரின் வெளியே போகிறப்ப என்ன ஆகும்? Cl மைனஸ். Cl மைனஸ்னா என்னது? இந்த பாண்டை தூக்கிட்டு போயிடும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்து இந்த கான்செப்ட் தான் வரப்போகுது. இப்போ என்ன ஆயிடுச்சு? Cl மைனஸாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா திஸ் கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ். இந்த மாதிரி ஒரு கார்பன் செயினில் ஒரு கார்பன் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப் இட், ஆல்வேஸ் இட் ட்ரைஸ் டு ஹெல்ப் இட். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இங்கே இருக்க கார்பன் என்ன பண்ண போகுது? இதுக்கிட்ட 2 ஹைட்ரஜன், இதுக்கிட்ட 2 ஹைட்ரஜன் இருக்கா? ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க? கோயிங் டு த்ரோ அவே. ஒருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஹைட்ரஜனை மட்டும். ஹைட்ரஜன் எப்படி வெளியே அனுப்புவாங்க? H+ஆ. அப்போ இந்த பாண்ட் இருக்குமா? அப்போ இந்த பாண்ட் என்ன பண்ணும்? இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். மேபி இந்த ஹைட்ரஜன் H+ஆ வெளியே போயிருந்துச்சுன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ ஒரு பாசிபிலிட்டி இங்கே டபுள் பாண்ட் வரலாம், இன்னொரு பாசிபிலிட்டி இஸ் கோயிங் டு பி இங்கே டபுள் பாண்ட் வரலாம். யாரோ ஒருத்தவங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆனப்போ இந்த மார்கானிக் ஆஃப் ஆன்டி மார்கானிக் ஆஃப்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வரப்போகுது இப்போ. சரியா? கவனிக்கோங்க. ரைட்டு, கவனிங்க. சரியா? இந்த மாதிரி இருக்க போகுது. HCl ரிமூவ் ஆக போகுது, ரிமூவல் ஆஃப் HCl. இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா ஏன்னா இந்த குளோரின் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் கொஞ்சம் சேட்டைக்காரன். இந்த அதாவது ஹாலஜன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேட்டை. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா we have to use a little bit stronger reagent. அது ஏன் ஸ்ட்ராங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஹாலோ அல்கேன் அண்ட் அல்கேன் நம்ம பார்க்குறப்ப படிக்கலாம். ரைட்டா? சூப்பர். ரைட். ஹாட் ஆல்கஹாலிக் சொல்யூஷன் ஆஃப் KOH அல்லது சோடியம் அமைட் NaNH2 அல்லது டர்ட் பியூட்டைல் ஆக்சைடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பேஸ், அதாவது என்ன அப்படின்னா எபவ் ரியேஜென்ட் ஒர்க் அஸ் அ பேஸ். இவங்க எல்லாம் என்னது? பேஸாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ரைட்டா? எபவ் ரியேஜென்ட் ஆர் ஒர்க் அஸ் அ பேஸ். இந்த ஓவரால் ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னா அல்கைல் அண்ட் அரைல் ஹாலைட் லெசன் இருக்குது, அதில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ரைட்டா? வி வில் ஜஸ்ட் கோ வித் தட். ரைட்? ஸோ ஆப்போசிட்டாக இருக்க போகுது. ஏன் இங்கே இந்த படத்தை கொடுத்துருக்காங்க? நான் போட்ட மாதிரி ஈஸியாக போட்டிருக்கலாம்ல. why they have mentioned here is it is going to be a opposite removal. ஆன்டை பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜனை தான் ரிமூவ் பண்ணுமா. இன்கேஸ் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாது. இட் ஆல்வேஸ் கோஸ் வித் த ஆன்டை பொசிஷன். ஆன்டி பொசிஷனில் இருக்கக்கூடியது தான் ரிமூவ் பண்ணும், நாட் வித் த சின் பொசிஷன். சின் பொசிஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணாது. ஆன்டி பொசிஷனில் இருக்க ஹைட்ரஜனை தான் என்ன பண்ணும்? எப்பயுமே ரிமூவ் பண்ணும். ரைட்டா? மோனோ ஹாலோ ஆல்கேனில். புரிஞ்சுதா? கவர்னண்டா நிறைய க்ளூ வேர்ட்ஸ் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க வந்துட்டாங்க, மார்கானிக் ஆஃப் ஆன்டி மார்கானிக் ஆஃப் வர போகிறாங்க. அவங்களோட பேஸு அவங்களோட தாத்தா பாட்டி தான் யார் அப்படின்னா 𝑧𝒑𝒐𝒓 அண்ட் ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ரைட்டா? 𝑧𝒑𝒐𝒓 அண்ட் ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ரைட்? வி ஆர் கோயிங் டு டீல் வித் திஸ். ரைட்? இப்போ பாரு, இப்போ நல்லா கவனி. அதேமாதிரி கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன்டா. இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர். மோனோ ஹாலோ ஆல்கேன் புரியலை? வெரி குட், சூப்பர் சொல்லிட்டீங்களா? தட் இஸ் குட். ஓகே, வில் கோ வித் தட். ஏன்னா புரியலைங்கிறத சொல்லி, ஏன்னா மோனோ ஆல்கேன் புரியலைன்னா அதுக்கு அடுத்து புரியாது. சிம்பிளாக என்ன அப்படின்னா CH3 CH2 CH2 Br இருக்குது. ரைட்டா? இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ரிமூவ் HBr. என்ன ரிமூவ் ஆக போகுது? இந்த ஹாலஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆல்கீன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன். கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன். டபுள் பாண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த Br நான் ரிமூவ் பண்ணுறேன். Br வெளியே போகுது. எப்படி வெளியே போகுது? பை த மீன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த Br வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். Br வெளியே வரப்போ எப்படி வரும் அப்படின்னா இட் ஆல்வேஸ் கம்மஸ் Br மைனஸ். Br மைனஸ் இன் த சென்ஸ் இட் கோயிங் டு டேக் அவே த பாண்ட். இந்த பாண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். பாண்ட் எடுத்துகிட்டு போகுதுன்னா பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரானும் சேர்ந்து வெளியே போயிடுமா? அப்போ திஸ் கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ். அப்போ இந்த கார்பன் பாசிட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் நெக்ஸ்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? இதோட ஹைட்ரஜன் என்ன பண்ண போகுது? இதை நான் எப்படி மாற்றி எழுதுறேன் அப்படின்னா see this கார்பன் வித் மேலே ஒரு ஹைட்ரஜன் கீழே ஒரு ஹைட்ரஜன் எழுதிக்கிறேன். ரைட்டா? என்ன பண்ணுது? இட் இஸ் கிக்கிங் அவுட் திஸ் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனை நீ எலக்ட்ரானே இல்லாமல் வெளியே போ, இந்த 2 எலக்ட்ரானை நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இட் இஸ் கோயிங் டு டேக் திஸ் எலக்ட்ரான். இந்த பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும் போது H+ வெளியே போகும். H+ Br மைனஸ் தே போத் வில் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே என்ன ஆக போகுது? இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்ன வரும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ ஆல்கீன் ப்ரிப்பேர் ஆகிடுச்சா? ஸோ ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா? ஸோ திஸ் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன்.
இதுக்கு காரணம் யார்? ஸ்ட்ராங் பேஸு. ஸ்ட்ராங் பேஸ் போட்டப்போ ஃபஸ்ட்டு பிஆர் மைனஸாக வெளியே போகுது. பிஆர் மைனஸாக வெளியே போனனால பிஆர் கனெக்டாக இருந்த கார்பன் பாசிட்டிவாக மாறிச்சு. கார்போகேட்டையான் கவர்னண்டா, அதனால தான் சொல்கிறேன் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இது கார்போகேட்டையான். அப்போ இந்த கார்போகேட்டையான் போனதுக்கப்புறம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனனால பக்கத்தில் இருக்க கார்பன் என்ன பண்ணுது? ஹைட்ரஜனை கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. பக்கத்தில் இருக்க கார்பன் பேர் என்னது? இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா கார்பன் தங்கிட்டேருந்து ஒரு ஹைட்ரஜனை எலிமினேட் பண்ணுது. ஒரு ஹைட்ரஜனை வெளியே அனுப்பி அங்கே என்ன பண்ணுது? டபுள் பாண்ட் போட்டுக்குது. இதான் என்ன அப்படின்னா அல்கேனோட ஃபார்மேஷன். இப்போ இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வில் கோ வித் திஸ் ரைட்டா, CH3 CH CH3 Br ரைட்டா. சரி இப்போ பிஆர் வெளியே போகலாமா? ஃபஸ்ட்டு பிஆரை வெளியே அனுப்பலாமா? பிஆர் அனுப்புகிறப்ப பாண்டிங் சேர்த்து அனுப்பணுமா? அப்போ என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் போடலாமா? ரைட்டா, பாசிட்டிவ் சார்ஜ் போடலாமா? ரைட், கார்போகேட்டையான் ரைட்டா. ஆமாம் அது நடக்கும். நம்மளுக்கு அது மேஜர் ப்ராடக்ட் அது இல்லை, அதனால் நான் அதை சொல்லலை. அது எப்பயுமே அப்படி தான். இங்கே HBr தான் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் நாட் கோயிங் டு பி OH2 HCl ஹைட்ரஜன் Cl இப்படி தான் நடக்கும். இந்த பேஸ் என்ன அப்படின்னா the main purpose of this base to take out this chlorine. இந்த குளோரினை வெளியே கொண்டு வரது தான். இதுக்கு ஆசை காமிச்சு இந்த குளோரினை வெளியே கொண்டு வர மட்டும்தான் இந்த பேஸோட வேலை. இதை பற்றின டீட்டெயில் மெக்கானிசம் அல்கைல நிறைய லெசன் படிக்கிறப்ப நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் தட். சரியா? இப்போ என்னது? ஸ்ட்ராங் பேஸ் போட்டிருக்கோம். பேஸை பார்த்தோன்னே பிஆர் வெளியே போகுது. திஸ் கார்பன் வில் பிகம் கார்போகேட்டையான். நல்லா கவனி. இதான் என்னது? ஆல்ஃபா கார்பனா. இதுவும் பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். இவங்களும் ஹெல்ப் பண்ணலாம், இவங்களும் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH3. புரியுதாடா? ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுதா? இது எப்படி வந்துச்சுன்னு? இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா ஹைட்ரஜன் போனதுக்கப்புறம் என்ன பண்ணும்? வாட் ஹேப்பன்? திஸ் ஒன் என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்? CH2 வித் ஹைட்ரஜன் எழுதுறேன். அப்போ ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் இப்படி இருக்குது. செகண்ட் என்ன அப்படின்னா மேபி இது எதுவுமே பண்ணலை, இந்த ஹைட்ரஜன் ஹெல்ப் பண்ணுது. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இதில் இருக்க ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. ரைட்டா? ஸோ அப்போ பாரு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டு CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. ரைட்டா? ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு ப்ராடக்ட். 2 ப்ராடக்ட் கிடச்சிருக்கா? ரைட்டா? 2 ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. இப்போ இவங்க 2 பேரில் யார் மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மேஜர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ மஸ்ட் கவுண்ட் alpha hydrogen, because this alpha hydrogen is going to give you additional stability. Additional stability na enadhu? யாருக்காவது ப்ராப்ளம் வந்தால் ஹைட்ரஜன் என்ன பண்ணுவோம்? வெளியே போய் அது ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? ஸோ அப்போ பாரு யாருக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது? சரிங்க, ஃபங்க்ஷனல் குரூப்பே இல்லையே, இப்போ எப்படி ஆல்ஃபா ஹைட்ரஜன் செக் பண்ணுறது? ரைட், ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. டபுள் பாண்ட் இருக்க கார்பன் 2ஐயும் லாக் பண்ணு. டபுள் பாண்ட் இருக்க கார்பன் 2ஐயும் லாக் பண்ணு. அந்த 2 கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். டபுள் பாண்ட் இருக்க கார்பனை பண்ணு, அதுக்கு அடுத்து இருக்கதான். ரைட், டபுள் பாண்ட் இருக்க கார்பனை லாக் பண்ணு, அதுக்கு பக்கத்தில் இருக்க தான் ஆல்ஃபா கார்பன். அப்போ ஆல்ஃபா கார்பன் இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது? 2 இருக்குது. இங்கே பாரு, டபுள் பாண்ட் இருக்க 2 கார்பனை லாக் பண்ணு. டபுள் பாண்ட் இருக்க 2 கார்பனை லாக் பண்ணு. டபுள் பாண்ட் இருக்க 2 கார்பனை லாக் பண்ணு. லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்ஃபாவா இதுக்கு லாக் பண்ணிவிட்டேன். இதை ஃபங்க்ஷனல் குரூப் மாதிரி நினச்சிக்கிட்டேன்னா இதுவும் ஆல்ஃபா கார்பன்னா இதுவும் ஆல்ஃபா கார்பன். அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ரைட்டா? 6. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா யாருக்கிட்ட ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அவங்க தே ஆர் கோயிங் டு பி த மோர் ஸ்டேபிள். அப்போ மோர் ஸ்டேபிள் இஸ் கால் ஸ்டேட் சேஃப் ப்ராடக்ட்டு. அதே இது கம்மியாக இருக்கக்கூடியவங்க ஹாஃப் மென். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கா, இங்கே இந்த படுக்கை போட்டு வளைய போட்டு கொடுத்துருக்கலாம், அதான் நான் வரைஞ்சது. நான் அங்கே வரைஞ்சல அதே தான், அதே கார்பன் தான். 1 2 3 4 கார்பன், அதுக்கப்புறம் ஒரு CH3 போனால் நான் ஹைட்ரஜனை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ பாரு, ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு இப்போ பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, டபுள் பாண்ட் கார்பனை லாக் பண்ணலாமா? லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 1 2
3 4 இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் அப்போ டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 3 + 2 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இதில் இங்கே ஒரு கார்பன் இருக்குது இங்கே ஒரு கார்பன் இருக்குது இது பக்கத்தில் இருக்க இது ஒரு ஆல்ஃபா கார்பன் இது ஒரு ஆல்ஃபா கார்பன் இது ஒரு ஆல்ஃபா கார்பன் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது அப்போ இவங்க தானே மோர் ஸ்டேபிள் இட் இஸ் கோயிங் டு பி த மோர் ஸ்டேபிள் ரைட் ஆஃப் 5 9 அப்போ மோர் ஸ்டேபிளாக இருக்கவங்க பேர் என்னது ஸ்டேட் சேஃப் ப்ராடக்ட் மோர் ஸ்டேபிளாக இருக்கவங்க பேர் என்னது ஸ்டேட் சேஃப் ப்ராடக்ட் லெஸ் ஸ்டேபிளாக இருக்கவங்க பேர் ஹாஃப்மேன் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கோ ஸ்டேட் சேஃப் ப்ராடக்ட்னா என்ன ஹாஃப்மேன் ப்ராடக்ட்னா என்னங்கிறது சரியா கவனம் ஸ்டேட் சேஃப்னா என்ன ஹாஃப்மேன்னா என்ன அப்படின்னு ரைட் இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை நான் தான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியது கெமிஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் அன் எக்ஸப்ஷன் வந்துகிட்டே இருக்குமா ரைட் இப்போ என்ன அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் என்ன சொன்னேன் ஹாஃப்மேன் வந்து மைனர் ப்ராடக்ட்டு இவன் தான் மேஜர் இவன் வந்து மைனர் இவங்க தான் மேஜர் அப்படின்னு சொல்லி என்னோட வாயை கூட மூடலை என்ன ஆக போகுது ஐம் கோயிங் டு சேஞ்ச் இட் நான் இப்போ சொன்னதை மாற்ற போகிறேன் இன்கேஸ் when bulky base is used யார் சார் இந்த bulky base இந்த reagent இருக்கா இங்கே reagent நம்ம ஒரு base யூஸ் பண்ணோமா இந்த base வந்து bulky base for example bulky base அப்படின்னு என்ன பண்ணலாம் பெரிய பேஸாக இருக்காங்க ரைட்டா KOCCH3 thrice இருக்காங்க ரைட்டா இந்த மாதிரி என்னது bulky பேஸாக இருக்காங்க KOCCH3 thrice அதாவது டெர்ஷரி குரூப் மாதிரி இருக்காங்க அப்படின்னா இவங்க உள்ளே போய் ஃபஸ்ட்டு அந்த குளோரினை வெளியே எடுக்கவே முடியாது ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் பல்கி பேஸ் சிம்பிளாக நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ பல்கி பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹாஃப்மேன் இஸ் கோயிங் டு பி த மேஜர் ப்ராடக்ட் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம அந்த லெசன் படிக்கிறோம் ஹாஃப்மேன் இஸ் கோயிங் டு பி த மேஜர் பல்கி பேஸ் யூஸ் பண்ணால் யார் மேஜரு half-man is going to be the major. Half-man என்னதுப்பா less number of alpha hydrogen இருக்கவங்க ரைட்டா less number of alpha hydrogen யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் major product. நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. In case if you are using a bulky base, bulkaன base யூஸ் பண்ணோம் அப்படின்னா half-man is going to be the major product. புரிஞ்சுதா? கிளியரா? clear? right இப்போ என்ன பண்ண போறேன் from dihaloalkane monohaloalkane ஒரே ஒரு ஹாலஜன் இருந்துச்சு இப்போ என்னது dihaloalkane அல்லது gem dihalide அப்படினு சொல்ல போறோம் ரைட்டா dihaloalkane அல்லது gem halide டைனாலும் gemனா என்னது what is the meaning of gem halide gem dihalideங்கிறது என்ன அப்படினா carbon having two halogens ரைட்டா ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜனும் கனெக்ட் ஆயிருந்துச்சுனா that is called gem dihalide அதே இது ஒரே கார்பன்ல இல்லாம பக்கத்துல adjacent கார்பன்ல ஒரு x இந்த கார்பன்ல ஒரு x இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுனா adjacent கார்பன்ல ஹாலஜன்ஸ் இருந்துச்சுனா that is called bisenyl dihalide so bisenyl dihalide னா பக்கத்துல இருக்க கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்க கூடிய ஹாலஜன்ஸ் அதே இது gem dihalide அப்படினா என்னது சேம் கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் கனெக்ட் ஆயிருக்கும் ரைட்டா சோ gem dihalide என்னது bisenyl dihalide என்னங்கறத ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா from dihaloalkane இப்போ என்ன பண்ண போறேன் dihaloalkane ல இருந்து prepare பண்ண போறேன் RCH2X2 இது தப்பா இருக்கே RCH தான போடணும் அஞ்சு பேர் போடுறீங்க RCHX2 plus யாரோட ரியாக்ட் பண்ண போறாங்க சிம்பிள் zinc நம்ம நார்மலா zinc ஓடே போட்டுக்கலாம் ரைட்டா zinc போட்டு just heat பண்ணேன் அப்படினா என்ன ஆக போகுது what will happen it is going to be இதுவும் 2 times எடுத்தோம் அப்படினா இவங்க வெளியே போய்டுவாங்க இவங்களோட திருப்பி ஃபார்ம் பண்ண போறோம் RCH double bond CHR simple reaction nothing big ரைட்டா nothing but like Wurtz reaction நம்ம Wurtz பண்ண மாதிரி எழுதட்டாத this is nothing but Wurtz இல்ல zinc ன்றது Franklin மாதிரி அதாவது R க்கு பதிலா நான் ஒரு எக்ஸாம்பிள் CH3 CHCl2 plus 2 zinc plus Cl2 CH
CH3 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இவங்க ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்துருவாங்க ரைட்டா என்னவா மாறிடுவாங்க அவங்க ப்ளஸ் 2 டைம்ஸ் ZnCl2 மாறிடுவாங்க மீதி என்ன வரும் எனக்கு CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 லைக் ஃப்ராங்க்லின் அண்ட் உல்மான் நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த மாதிரி ரைட்டா கிளியர் இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ் CH3OH CH3OH ஆல்கஹால் எதுக்கு இங்கே வந்துச்சு சாம் ஆல்கஹால் எதுக்கு வந்துச்சு எஸ் பியூட்டீன் will be the answer ரைட்டா இது ஜெம் டைஹாலைட் அது இது விசனல் டைஹாலைட்னா விசனல் என்னது பக்கத்தில் ஹாலஜன் இருக்குமா அவ்வளோதான் 2 ஹாலஜனை தூக்குங்க ரைட் விசனல் என்னது இந்த அழகாக அங்கேயே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த 2 ஹாலஜன் வெளியே போயிடுச்சு அப்படின்னா 2 பேரும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம் இவங்க 2 பேரும் ஒரு டபுள் பாண்ட் போட்டுக்கலாம் ரைட்டா ஸோ தட் இஸ் ஹவ் ஜெமினல் டைஹாலைட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா R C H Cl C Cl H R சரி இது ஆப்போசிட் தான் போடணுமா ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம் சேம் சைட்லேயே இருக்கலாம் தட் இஸ் நோ கண்டிஷன் ஆன் இட் ரைட் ஸோ எப்படி வேணால் இருக்கலாம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது R C டபுள் பாண்ட் C R ஸோ ஹைட்ரஜன் ரைட் ஆஸ் இட் இஸ் சேம் சைடில் இருந்துக்கலாம் டிஃப்ரெண்ட் சைடில் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ரைட்டா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணணும் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் ஒரு ஜிங்க் டெஸ்ட் ஆமாம் இங்கேயும் ஜிங்க் யூஸ் பண்ணணும் ரைட்டா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணணும் கேட்டலிஸ்ட் தான் ஜிங்க் கேட்டலிஸ்ட்டாக போடாமல் நான் ரியேஜெண்ட்டாக போட்டாங்க அவ்வளோதான் ரைட்டா ஸோ இதுக்கு பேர் என்னது டீஹாலஜனேஷன் சொல்லலாம் ஹாலஜனை ரிமூவ் பண்ணுறதுனால டீஹாலஜனேஷன் பீட்டா எலிமினேஷன் அப்படி சொல்லலாம் கவனி ஸோ 5 வருஷம் 5 தடவை 5 வருஷம் அந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த கொஷினை அப்படியே கஷ்டமான கொஷின்னு கேட்குற மாதிரி நீட்டில் ஒரு 2 தடவை ஜேயில் 3 தடவை வேறு ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க இட்ஸ் வெரி சிம்பிள் அதாவது நம்ம போர்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி மனப்பாடம் மட்டும் எழுதுகிற மாதிரி எழுதுறது தான் சரியா கவனி alkene is not formed from 1,3 dihalide cycloalkanes are formed by dehalogenation இது ரெண்டு என்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்ப இப்படி ஒன்று பார்த்தோம் ரைட்டா you might have noticed that 1 2 3 4 5 6 இப்படி ஒரு காம்பவுண்ட் பார்த்தோம் ரைட்டா ஞாபகம் இருக்கா வீடியோ போடுற மாதிரி தான் ரைட்டா இப்படி ஒரு காம்பவுண்ட் பார்த்தோம் இது என்னாச்சு இவனும் வெளியே போனதுக்கப்புறம் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க தே போத் ஜாயின் டுகெதர் அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க ரைட்டா அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாங்களா அதே மாதிரி தான் இங்கே எப்பயுமே நடந்ததே கிடையாது இந்த ஹாலஜன் 1,3 டைஹாலைட் ஃபர்ஸ்ட் 2 3 ஃபர்ஸ்ட் இதுலேயும் தேர்ட் இதுலேயும் இருக்கக்கூடிய கார்பனில் ஹாலஜன் இருந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமில் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தே ஃபார்ம் அ cycloalkane நாட் த அல்கீன் ஃபார்ம் பண்ண போகிறது ஆனால் திஸ் cycloalkane is isomer with alkene ரைட்டா திஸ் இஸ் த ஐசோமர் ஆஃப் alkeneோட ஐசோமர் ரைட்டா ஃபார் எக்ஸாம்பிள் பாரு இப்படி எழுதலாமா CH3 இங்கே எத்தனை கார்பன் இருக்குது 3 கார்பன் இருக்கா 3 கார்பன் இருக்குது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 6 ஹைட்ரஜன் ஒவ்வொன்றிலையும் 2 ஹைட்ரஜன் இருக்கா ரைட்டா போத் ஆர் ஐசோமர்ஸ் சரி இது ஃபார்ம் ஆகுது இது உனக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன் ரைட்டா இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபார்ம் இந்த ஆன்சர் இங்கே வராது இந்த ரியாக்ஷனில் இந்த ஆன்சர் வராது வேறு ரியாக்ஷனில் வரும் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அல்கைனை நம்ம வந்து அல்கீனா மாற்றுறது ஸோ அந்த மெத்தட்லலாம் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும் பட் இங்கே பண்ண முடியாது நான் இது வந்து ஐசோமர்